வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். விவாகரத்து அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா வேற வேற வகையில நடந்திருக்கு. இந்த காலகட்டத்துல விவாகரத்து அப்படிங்கிறது நடக்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. எனக்கு குடும்ப நல கோர்ட்ல பாத்தீங்கன்னா அதிகமான கேசஸ் தான் இருக்கு. ஆனா செலிபிரிட்டிஸ் பண்றபோது அதை ஒரு பேசு பொருளா மாத்தி அதை தலைப்பு செய்தியாவே மாத்துற அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா என்னோட மனசு பொறுத்திருக்கு நான் ஒரு எழுதப்படாத பேப்பரா, கலங்களாத தண்ணியா, கிறுக்கப்படாத ஸ்லேட்டா, ஒரு சின்ன பையன் அப்படிங்கறதுனால இதை பத்தி எனக்கு சொல்றதுக்கு இல்லவா அப்படிங்கறதுனால அண்ணன் இதை பத்தி பேசுவார் அப்படின்னு பாரிக்கிட்ட பாஸ் பண்ணிடுறேன். வணக்கம் பாரி. கல்யாணம் ஆன உடனே மனசாட்சி இல்லாம நீங்க ஜீவனா இல்ல சஞ்சயா அப்படின்னா போய் சொல்லாம சொல்லுங்க. நேத்து இந்த போஸ்ட் பார்த்தேன் நான். என்ன ஜீவனா? நீங்க கோட் படம் பாத்தீங்களா இல்லையா? ஆமா. அதுல வர சின்ன விஜய்க்கும் உங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பெரிய தகவல் பரவிட்டு இருக்கு. இப்ப நான் நேர்ல பார்த்தோட எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏங்க சரி விடுங்க. அதாவது விஜய் அவர்கள் என்னுடைய கதையில என்னுடைய கதாபாத்திரத்துல நடிக்கிறாருன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் சில பேர் போட்டு நண்பன் படம். ஆமா, நண்பன் படமே என்னோட வாழ்க்கை வரலாறு தான் படம் எடுத்தாங்க அப்படின்ட்டு. சோ தொடர்ச்சியாக என்னையே அவர் ஃபாலோ பண்றது என்னால சரி விடுங்க, ஏதோ ஒரு நம்மள வச்சு அவர் வாழ்றாரு அப்படின்னு சொல்லி பல பேருக்கு என்ன பத்தி பேசுறேன்னு புரியாதனால விட்டுலாம். அந்த மாதிரி ஒரு கேங் அலையுது. நம்ம என்ன பண்றது விடுங்க. சரி, இப்ப இந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசணுமா அப்படின்னு எனக்கு நிஜமாவே ஒரு கேள்வி இருக்கு. நம்ம இல்ல நிறைய பேர் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு பிரைவேட்ல அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. விலை பேச்சாடா இது? அது வலை பேச்சல்ல, இப்பதான் புரியுது. ஏங்க கொஞ்சம் சொல்லிட்டு பண்ணுங்க. இப்ப என்னன்னா அடிப்படையில சினிமா சார்ந்த விஷயம் அப்படிங்கறதுனால நம்ம அவங்க பெயர்கள் இதெல்லாமே தவிர்த்துறோம். உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கக்கூடிய நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்பொழுது அது பெரும் பேச்சு பொருளாக இருக்கு. இதை ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது அவங்களோட பர்சனல், அதை யாரும் பேசக்கூடாது, அது விவாதிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. பட் ஆக்சுவலா என்னன்னா பர்சனல் தான், அது யாரும் பேசக்கூடாது, விவாதிக்க கூடாது. ஆனா அந்த பர்சனல்ங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கும் பொழுது அதை எல்லாருமே பேசுறாங்க. அப்ப யாரும் தடுக்கிறது இல்ல. கல்யாணம் நடக்கும் பொழுது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹனிமூன் ட்ரிப் எங்க போனீங்க, உங்களை 2 பேரும் நீங்க எப்படி காதலிச்சீங்க, இது எங்களுக்கு தேவையா? அதுவும் அவன் பர்சனல் தான், இதுவும் அவங்க பர்சனல் தான். அப்பெல்லாம் வாய்க்கிலேயே உட்காந்துக்கிட்டு என் வாந்தியை இவர் தான் கையில பிடிப்பாரு, இது பேதியை இவர் தான் இது பண்ணாரு, இப்படி எல்லாம் உட்காந்து பேசுறது. இது என்னன்னா இதை பேசிட்டு இவ்வளவு அன்பா இருக்கிறாங்களா, இவ்வளோ இதா இருக்கிறாங்களா, சரி அவ்வளவு அன்பா இருக்கிறாங்க, அவ்வளவு இதா இருக்காங்க, ஏன் அவங்களால ஒரு கண்டினியூடா லைஃப் வாழ முடியலங்கிற ஒரு கேள்வி வரதானே செய்யும் யாருக்கா இருந்தாலும். ஸோ இப்போ இதை பேச்சு பொருளா ஆக்குறது யாரு அப்படின்னா, இந்த திருமணம் செய்த பொழுது யாரெல்லாம் பேட்டி கொடுத்துக்கிட்டு நாங்க அப்படி வாழ்றோம், நாங்க இப்படி லவ் பண்றோம், அதுக்கப்புறம் பிரியும் போது அதுவும் பேச்சு பொருளாக மாறுது. நான் என்ன சொல்றேன், உங்க பர்சனல் தானே, கல்யாணம் ஆகிறது உங்க பர்சனல் தானே, அது பேட்டி கொடுக்கணும் அவசியம் இல்லையே. இது ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்கு எனக்கு கல்யாணம் ஆன இதுல சில சேனல்ஸ் கூப்பிட்டு நீங்களும் உங்க ஒய்ஃப் பேட்டி கொடுங்க. நான் சொன்னேன், ஏங்க நான் அரசியல் பேசிட்டு இருக்கேன், என் ஒய்ஃப் அரசியல் பேசிட்டு இல்ல, அவங்க சில போராட்டங்களை கலந்துக்கிட்டாங்க, ஓகே, பட் அது சரியா இருக்காதுங்க, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். இல்ல சார், நீங்க சும்மா உட்காந்து நார்மலா எப்படி என்ன சும்மா 2 பேரும் பாலிடிக்ஸ் கூட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தேவையில்லைங்க. குடும்ப அரசியல் எல்லாம் கொண்டு குடும்பத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு இல்ல குடும்பத்துல இருக்க நபர்கள் எல்லாரும் அரசியல் பேசுறதுங்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால அது தேவையில்லைங்க, விட்டுருங்க, நம்ம அது பாத்துக்கலாம். நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது கொடுங்க, ஏதாவது இஷ்யூ இருக்குதா நான் பேட்டி கொடுக்குறேன், இது கல்யாணம், இது என்னோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்ட்டு. இதுல நிறைய பேர் என்னன்னா, நீங்க ஏன் உங்களோட திருமணத்தை நீங்க பப்ளிக்ல போட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம திருமண சடங்குகள்லாம் எடுத்து போட்டிருப்போம். அது ஏன் போட்டோம் அப்படின்னா, அதுக்கான அடிப்படை காரணமே என்னன்னா, தமிழ் முறை திருமணம் அப்படிங்கிறத பல பேர் செய்யறது கிடையாது. அது எல்லாருமே இன்னைக்கு திருமணம்னா என்ன பண்றாங்க, பாக்குறாங்க, அந்த நாடகம் இதுல எல்லாம் பாக்குறாங்க, பிராமணர்கள் அவங்க தாலி எடுத்து கொடுத்து அவங்க மந்திரத்தை சான்ஸ்கிரிட்ல சொல்லி அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. அத இல்ல தமிழ் முறையில எப்படி திருமணம் செய்யறது. நிறைய பேர் தமிழ் முறை திருமணம்னா 2 பேர் பேசிட்டு இவர் எனக்கு திருமணம் செய்ய ஓகே, இவர் எங்களுக்கு திருமணம் செய்யற சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாலை மாத்திக்கிட்டு போறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. தமிழ் மந்திரங்கள் போதி தமிழர்களுக்கு சார்ந்த விஷயங்கள் நடந்து அது சைவ வழி திருமணம். அதே போல ஒவ்வொரு வைணவத்திலையும் நீங்க தமிழ் முறையில திருமணம் செய்யலாம். இந்த இதை யாராவது ஒரு கேட்டலாக் மாதிரி காட்டணும்ல, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப அதை காட்டுறதுக்கு, காட்சிப்படுத்துறதுக்கு அதை நம்ம சொல்லியிருப்போம். அதுலயே அந்த திருமண வீடியோக்கள்லயே நம்ம சொல்லியிருப்போம் எதற்காக காட்டுறோம் அப்படின்ட்டு. அப்ப இதுதான் விஷயம். அப்ப இப்படிதான் நம்ம பண்றோம். அப்ப அதே போல இவங்க அவங்க திருமண வீடியோக்கள் போடுறது பண்றது அது வேற, அது வேற. ஆனா திருமணம் ஆன உடனே எல்லாரும் உட்காந்துட்டு நாங்க எப்படி லவ் பண்ணோம், நாங்க எப்படி பழகணும், நாங்க எப்படி கல்யாணம் பண்ணோம், எங்களுக்குள்ள அந்யோன்யமான வாழ்க்கை எப்படி இருக்கு, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமான்னு சொல்லி மாறி மாறி இந்த புகழாரம் சூட்டுறப்ப அவங்களுக்கு எல்லாம் இனிக்குது. ஆனா அவங்க டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தவன் அதை தானே பேசுவான், எப்படி பிரிஞ்சீங்கன்னு கேட்பானே கேட்க மாட்டானா. அப்போ என் பர்சனல்ல தலையிடாதீங்க, நீங்க தானே உங்க பர்சனல்ல பப்ளிக்கே பண்ணது, நீங்க பண்ணணும்னு அவசியமே இல்லைல்ல. உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். அப்ப என்னன்னா இது இந்த ஒரு
முறை வந்து தவறான முறை. இதை வந்து கண் பார்வையில மக்களோட பார்வைக்கு இவங்க குடும்பமா இருக்கிறாங்க, இவங்க இந்த இந்த நடிகையோட இவர் இருக்காரு, அந்த நடிகையோட அவங்க இருக்காங்க, இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, இவங்க 2 பேர் காதலிக்கிறாங்க, இவங்க இது எல்லாத்தையுமே அவங்க பர்சனல் தான். அந்த பர்சனலா இவங்க எல்லாரும் பேசட்டும்னு சொல்லி அசைப்பட விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பர்சனல் நான் பார்க்க போறேன் அப்படின்னா சமூகம் அப்படி பார்க்காது, எடுத்து பேசதான் செய்வாங்க. இது வந்து வேற வழி இல்லை. இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இதையும் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஸோ கசப்பான விஷயங்கள் விவாதிக்கப்படும். அதான் இது எதுக்கு நான் சொல்றேன்னா, சில நடிகர்கள் இன்னைக்கு வந்து அது புலம்புறாங்க, என்னோட இது தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நீங்க பேசாதீங்க பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அதில் நான் ஒரு இதெல்லாம் பாக்குறேன், ஒரு சீரியல் நடிகை என்னமோ ஒருத்தங்க போல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு டிக்டாக் மூலியமா ஏதோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க அதெல்லாம் வந்து பயங்கரமா நான் அப்படி காதலிச்சேன் எப்படி காதலிச்சேன்னு பயங்கரமான ரீல்ஸ். அந்த அது ரீல்ஸ்ன்னு எப்படி பேர் வச்சாங்க தெரியல, அது உண்மையிலே எல்லாமே ரீல். சும்மா வந்து நடிக்கிறது, இது பண்றது, அப்படியே தாங்குற மாதிரி நடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் என்ன வந்து செக்ஸுவலா அபியூஸ் பண்ணா, அது பண்ணா இது பண்ணான்னு வந்து புலம்பி அழுதுட்டு போயிட்டு இன்னைக்கு அந்த பெண் வந்து எது போட்டாலும் எந்த கண்டென்ட் போட்டாலும் கீழே வந்து எல்லாரும் திட்டிகிட்டே இருக்காங்க. அப்ப என்னன்னா பர்சனலாவே வச்சுக்கோங்க. பர்சனல்ல இது எல்லாருக்குமே சொல்றேன், இந்த குடும்பத்தோட சேர்ந்து விளாக் பண்றது, இந்த குடும்பத்தோட அந்த இது எல்லாமே நாளைக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா அது விவாதிக்கப்படும், பேச்சு பொருளா ஆகும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம இர்ஃபானோட ஒரு வெளிநாட்டு யூடியூபர் சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவரும் அவர் மனைவியும் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் போடுவாங்க. அவங்க மனைவி 2 பேரும் பேசி வச்சுட்டு ஸ்கிரிப்ட் தான், அதனால குடும்பத்துக்குள்ள நடக்கிற அந்த பேச்சுக்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணுவான். இப்போ கூட நடிகை நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஒரு நடிகையை தான் அவர் லவ் பண்ணியிருக்காரு. அந்த அவர் அரபிக்காரர். அவர் அங்க இருந்து கிளம்பி இங்க வந்து இங்க சாப்பிட்றதுக்குலாம் விளாகிங், நம்ம இர்ஃபானோட சேர்ந்துக்கலாம் விளாகிங் போடுவாரு. கடைசியில இப்ப அவர் வந்து ஒரு நடிகையை வந்து காதலிக்கிறார் போல. இப்ப ஒரு பேச்சு பொருளா இருக்கு. இப்ப அவங்க மனைவி வந்து அவங்க குழந்தையெல்லாம் இருக்கு, ஆனா மனைவியை வந்து கைவிட்டாரு. இப்ப அவங்க மனைவி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அது வந்து இவர் மேல சர்ச்சை ஆகுது. இந்த மனுஷன் கைவிட்டு அடுத்த நிமிஷம் இன்னொரு கல்யாணம் பண்றாரு. அப்ப இதெல்லாம் பேச்சு பொருள் ஆகதானே செய்யும். ஏப்பா ஒரு 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 திருமண பந்தம், அந்த பந்தம் முறிவடைஞ்ச உடனே இன்னொருத்தவங்களை எப்படி அவங்களால போய் பார்த்துட்டு போக முடியுது? அப்ப அங்க ஏதோ ஒரு தப்பு இருக்குல்ல, வெற்றிடம் இருக்கு, நிரப்பணும்ல. அதுதான் அப்ப அது அப்படிதான் அப்ப எல்லாரும் பேசுவாங்க. அப்ப இங்க வெற்றிடம் வரும்போது எல்லாரும் பேசதான் செய்வாங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லையா இந்த மாதிரி நம்ம அந்த ஊர் நம்மள அப்படி பேசுங்கிறதுக்காகனாச்சு சண்டை போடாம இருங்க குடும்பத்துக்குள்ள. இப்ப 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வீடுலயும் குடும்பத்திலயும் சண்டைகள் வருங்க. பிரியிற அளவுக்குலாம் இருப்பாங்க. சில பேர் வந்து பிரிஞ்சு கூட வாழ்வாங்க. ஆனா வந்து விவாகரத்துன்னு போய் நிக்க மாட்டாங்க. அபிஷியலா நான் போய் டிவோர்ஸ் பண்ணிக்க போறேன்னா நிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல ஏதாவது ஒரு சமரசம் ஏற்படும், அவங்களுக்குள்ள மனமாற்றம் ஏற்படும். அந்த மனமாற்றத்துக்கு அப்புறம் அவங்க இணைஞ்சு கூட திரும்ப வாழ்றதுக்குலாம் நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு. இங்கெல்லாம் என்னன்னா இப்ப பயங்கரமா எல்லாம் உறவு அது இது நான் அப்படி லவ் பண்ண இப்படி லவ் பண்ண பேசுறேன். வித்தின் மந்த்ஸுங்க சர்ச்சை ஆரம்பிச்சு 2-3 மாசத்துல டிவோர்ஸ்ல போய் நிக்கிறாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க, டக்குன்னு போய் நிக்குது, முடியுது. அந்த சிரிச்சுக்கிட்டு பேசுற இன்டர்வியூக்கும் இந்த மாதிரி செய்திகள் வருவதற்கும் இடைப்பட்ட காலங்கள் 3 மாசம் 4 மாசம் தான். அந்த வீடியோ 1 மில்லியன் கூட ரீச் பண்ணிருக்காது, அதுக்குள்ள இன்னொரு வீடியோ போட வேண்டியதாயிட்டு. அப்ப இது என்ன மாதிரியான வாழ்க்கை? அப்ப இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதை நான் உணர்கிறேன். சரி, நீங்க பர்சனலி நீங்க சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியன். நீங்க டிவோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்புறீங்களா இல்லையா? இங்க டிவோர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்பட வேண்டிய இடத்துல தேவை. ஆனா அது அந்த எக்ஸ்ட்ரீமான அந்த சொல்யூஷனுக்கு ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கு. ஆனா அந்த எக்ஸ்ட்ரீமான சொல்யூஷனை இன்னைக்கு போறவங்க எல்லாருமே அதை வந்து சரியான ஒரு முடிவா எடுக்கிறாங்களாங்கிறதான் பார்க்கணும். இங்க ஒரு குடும்பத்துக்குள்ள 1000 சர்ச்சைகள் இருக்கும், 1000 பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எந்தெந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு வாழ முடியும், எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இப்போ ஒரு கணவன் வந்து போக்கு சரியில்லை, டொமஸ்டிக் வயலன்ஸ் போக்கு சரியில்லை, ரொம்ப வந்து அபியூசிவான ஒரு ஹஸ்பண்ட், இந்த மாதிரி சரக்கு போடுறவங்க அபியூசிவான ஹஸ்பண்ட், இந்த மாதிரியானவங்ககிட்ட நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிகிறது. அது ரொம்ப லாஜிக்கான ரீசன். அதே மாதிரி மனைவி வந்து ரொம்ப எதற்கெடுத்தாலும் பிரச்சனையா இருக்கு, எதற்கெடுத்தாலும் இதா இருக்கு, நம்ம வேற இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் லொட்டுலோஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் டிவோர்ஸ் வந்து வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் நீ சேர்ந்து வாழலாம் நமக்கு யாரும் சொல்ல முடியாது, அவனை போய் ஃபோர்ஸ் பண்ணிருக்க முடியாது. ஆனா இங்க வந்து பல பேரோட டிவோர்ஸ்ங்கிறது வந்து எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மியூச்சுவலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதாவது சில இவர் வந்து நம்மள மதிக்க மாட்டேங்கிறாருங்கிற அந்த உளவியல், இந்த உளவியல் ஈகோ, இந்த மாதிரியான ஈகோ இஷ்யூஸ் எல்லாம் நிறைய காரணமா அமையுது பல டிவோர்ஸ் கேஸ்ல. 2வது 2 பேரண்ட்ஸுமே வந்து அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வந்து கருதாமையே முடிவெடுக்கிறாங்களோங்கிற ஒரு பார்வையும் இங்க இருக்கு. ஒரு ஃபேமிலி அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டிபெண்டன்சி மஸ்ட்டுங்க. டிபெண்டன்சி இல்லாம ஃபேமிலிஸ் வந்து சர்வைவ் ஆகாது. அது இயற்கையிலே அப்படிதான். எந்த ஒரு டிபெண்டன்ட் இல்ல, இவங்க வந்து இண்டிபெண்டா செயல்படணும்னா ஏன் ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்க போறாங்க? தேவையில்லை.
இப்ப 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒருத்தர் சார்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த இவரால செய்ய முடியாது இவங்க செய்யணும், அவங்களால செய்ய முடியாது அவங்க செய்யணும். இது 2 பேரோட வேலையும் 2 பேரோட இதுக்கும் காம்ப்ளிமெண்டா இருக்கணும். அப்ப அதான் அவங்க சேர்ந்து வாழ்வதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் அதிகரிக்குது. அப்ப அதுக்கு அடுத்த தலைமுறை அப்படிங்கும்போது ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். அடுத்த தலைமுறை நம்ம குழந்தையோட எதிர்காலம் இதெல்லாத்தையும் சிந்திக்கணும். சில முரண்கள் எல்லா நண்பர்களுக்குள்ளயும் சண்டை வருதா இல்லையா? அப்பா அம்மாக்களோட சண்டை வருதா இல்லையா? சண்டை வராம யாரு கூட இருக்கவே முடியாது. அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்கிற பசங்க எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப அப்பா அம்மாக்களுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டையில ஏதாவது டிவோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அப்ப புரிஞ்சுக்கணும். அப்ப திருமண பந்தத்திலையும் இந்த இதை நீங்க அந்த இடத்துலதான் வைக்கணும். ஒரு அப்பா அம்மாவை நீங்க எப்படி பிரிஞ்சு போவீங்க? அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்க, ஒரு ஹோப் கொடுக்குறீங்க, அது ஒரு இழுத்து இது பண்றீங்கல்ல. அதுக்கு அப்புறமும் அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, இது பண்றாங்கன்னா சரி வேண்டாம்னு அப்படின்னு முழுசா ஒதுங்கி வரவங்க இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த திருமண உறவையும் ஆக்சுவலா கன்சிடர் பண்றாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. அதுவும் குறிப்பா சினிமா துறையில அவ்வாறு கன்சிடர் படுகிறதா அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா தெரியல. இதுல ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அதிகமான டிவோர்சஸ் நடக்கிறது சாமானிய குடும்பங்கள் அதிகமா நடக்குதா இல்ல அதிக ரிச்சான குடும்பங்கள் அதிகமா நடக்குதான்னு பார்த்தா, ஆக்சுவலா இன்னைக்கு வந்து வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்க குடும்பங்கள்ல தான் டிவோர்ஸ் வந்து அதிகமா நடக்குது. எப்படி சொல்றீங்க இதை நீங்க? இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸே அது இருக்குது, அது வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயே வந்து அதிகமான பொருளாதாரம் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல டிவோர்ஸ் இன்னைக்கு ரொம்ப அதிகமா நடக்குது. ஆவரேஜா நான் சொல்றேன்னா அது அந்த இது கணக்கு இருக்கு. சரி, ஏன்னா 2 பேரும் ஏர்னிங், 2 பேரும் இண்டிபெண்டா இருக்கிறது. அப்ப இவங்களுக்குள்ள என்னமோ பிரச்சனை என்னன்னா, அந்த இண்டிபெண்டன்ட் கூட ஒரு ஈகோயிஸ்டிக் பிஹேவியர், ஒரு அப்ரோச் வந்துருச்சுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, நான் பர்சனலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சில பேர் கூட வந்து பழகுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்கிறது அப்படின்னா, அவங்க ரொம்ப செட்டில்டா இருக்காங்க, தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் தேர் ப்ரொஃபஷன், லட்சமா ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா, அவங்க சில நேரத்துல டக்குன்னு ஒரு ஆட்டிடியூடு வந்து வெளில வந்துருது. அந்த ஒரு செகண்டா இருந்தாலும் ஆட்டிடியூட்ல இருந்து என்ன வெளிப்படுதுன்னா, நாளைக்கு இவங்க ஒரு பெரிய சிச்சுவேஷன்ல இப்படிதான் யோசிப்பாங்களோ, அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கிறதுனால ஒரு அதிகாரத்தன்மையோட இந்த உறவுக்குள்ள வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது வந்து ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. ஆனா இங்க இது வந்து பெண்களுக்கு அதிகமாக இப்ப இன்றைய சூழல்ல இருக்கும் பொழுது ஒரு ஆணால சப்மிசிவா போக முடியுமா, அவனோட சைக்காலஜி அதுக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்த்தா ஒத்து வராது. இதுதான் இங்க பெரும்பான்மை ஆக்சுவலா வந்து ஒத்து வராது, பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங். ஏன்னா நமக்கு ஒரு பயாலஜிக்கல் கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஆணுக்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல, அந்த குணத்தை வந்து நீங்க வந்து முழுசா சப்மிசிவா அப்படின்னா எல்லாரும் அப்படி போயிருவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த ஒரு ஆணுக்கே இருக்கக்கூடிய அந்த குணம் இந்த சப்மிசிவ் கேரக்டருக்குள்ள அடங்கி போவதற்கு அவன் தயாராக இருப்பானான்னு பார்த்தா, அதுக்கு மேல ஒருத்தன் அடங்கி போறான் அப்படின்னா அவன் வந்து ஒரு சரியான ஒரு ஆண்மகனா இருப்பானா, அதுவும் கேள்விதான். ஏன்னா பெண்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பா கேரக்டர்ல ஒரு ஆண் வேணும் அப்படிங்கறது தான் அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. உங்க கணவன் வந்து எல்லாருக்கிட்டையும் கூழ கும்பிட்டு போற ஒரு ஆளை யாருக்கா பிடிக்குதா? யாருக்கிட்டையுமே கூழ கும்பிட போடாத ஒரு ஆளு நம்மகிட்டயும் கூழ கும்பிட்டு போடுவான் அப்படின்னா எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம்? ஸோ அப்ப அந்த ஒரு ஆண்களுக்கான அந்த ஒரு உளவியல் இருக்குல்ல, அந்த உளவியலும் பெண்களுக்கான ஒரு உளவியல் ஒண்ணு இருக்கு. 2 பேருமே பொருந்தக்கூடிய தன்மையில தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஆண்களோட உளவியலை பெண்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க, பெண்களோட உளவியலை இன்னும் ஆண்கள் எடுத்துக்கல. புரியுதா? இது அப்படியே வயசு வருஷம் ஆயிடுச்சுனாலும் ஃபேமிலி ரன் ஆயிரும். ஆனா அது வயசு வருஷம் ஆகாதுல்ல, நேச்சர்ல வயசு வருஷம் ஆகல. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த ஆண் உளவியலை பெண்களுக்கு இங்க புகுத்துற இந்த ஃபெமினிசம் மாதிரியான கோட்பாடுகள் அதிகரிக்கிறது. இந்த இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள பெண்கள் வரும் பொழுது ஏதோ ஒரு விதத்துல அவங்களும் ஆண்கள் போலவே செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள். இதுல ப்ராப்ளம் கன்ஃபியூஷன் வந்துருது. நானும் என் குடும்பத்தை பாத்துக்கிறேன், இப்ப சரி அதனால வந்து குழந்தை நீ பாத்துக்கோ அப்படிம்பாங்க. இப்ப இங்க குழந்தைய பாத்துக்க மாட்டேன்னு எந்த ஆளும் சொல்ல மாட்டான். அவன் பாத்துக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. புரியுதா நான் சொல்றது? இவன் என்ன ஃபுல்லா பவர். இங்க என்ன பிரச்சனை வரும்னா, இப்ப ஒரு குழந்தை இருக்கும், இவங்க 2 பேருமே ஐடில ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க, இல்ல ஒரு பெரிய 2 பேருமே ஆக்டர்ஸ், இல்ல ஒருத்தவங்க ப்ரொடியூசர், ஒருத்தவங்க ஆக்டர், அவங்க 2 பேருமே ப்ரொஃபஷன்ல ஒரு அளவுக்கு டாப்பா இருக்கவங்கன்னு வச்சுக்கோமே. நீயும் அந்த வேலையை பண்ணு, நானும் அந்த குழந்தைய பாத்துக்கிற வேலையை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 2 பேரும் அவங்க வேலையை பாக்குறாங்க. இங்க பிரச்சனையே வராது இல்ல, யாரும் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல போறது இல்ல, சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப லாஜிக்கா தெரியும். ஆனா இந்த ஆண்கள் இந்த குழந்தைய பாத்துக்கிறதுல அவங்களால கரெக்டா பண்ண முடியாது. புரியுதுங்களா? அவன் ஒரு தாய் பாத்துக்கிற அளவுக்கு ஒரு ஆணால பாத்துக்க முடியாது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு தாய் இவரால இவ்வளவுதான் பாத்துக்க முடியும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணணும். அவரால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் அவரால் பாத்துக்க முடியும்னா அதை நீ அக்செப்ட் பண்ணணும். அது இல்ல நான் இதெல்லாம் பண்றேன், நீ அதை ஏன் பண்ண மாட்டேங்கிற, உன்னால ஏன் அதை சரிவர பண்ண முடியல? ஏன்னா ஆண்களோட உளவியல் வேற, ஆண்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் வேற. நம்ம மல்டி டாஸ்கிங்கே கிடையாது.
மல்டி டாஸ்கிங் நீங்க நம்புறீங்களா? பேசிக்கலி விமன் ஆர் மோர் ஒண்ணு இல்ல, கையில ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஒரு டிவி சேனல்ல பாத்துக்கிட்டு உங்களால இந்த புக்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா, டிவி சேனல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா? ஏதாவது ஒன்னதான் உங்களால பண்ண முடியும். டிவி ஓடிட்டு இருக்கும்போது உங்களால புக் படிக்க முடியுமா? டிவி ஓடிட்டு இருக்கும்போது ரேடியோ உங்களால கேட்க முடியுமா? ஆனா பெண்கள் இதெல்லாம் பண்றாங்களா இல்லையா? நிறைய பண்றாங்க. அவங்க காய்கறி வெட்டிட்டு இருப்பாங்க வீட்டுல. நம்ம உங்க வீட்டுல உங்க அம்மாக்களே பாருங்களேன், அவங்க வாட்டு சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. சமையல் வேலை பார்த்துக்கிட்டே நம்ம பேசுறதையும் அவங்களால லிசன் பண்ணி நம்ம கிட்டும் பதில் கொடுக்க முடியும். நாடகத்துல வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியும். நாடகத்துல என்ன நடக்குதுன்னு அவங்களால பேச முடியும். ஸோ மல்டி டாஸ்கிங் எபிலிட்டி வந்து பெண்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட உளவியல்ல இருக்கு. ஸ்கில் ஸ்கில் இல்லைங்க, ஸ்கில்னா கத்துக்கலாங்க. கேரக்டரிஸ்டிக்கும் இல்லைங்க, இது வந்து அவங்க இன்பில்ட்டான அவங்களோட நேச்சருங்க. ஸோ இன்பில்ட்டாவே அவங்க வந்து மல்டி டாஸ்கிங்க்கு அவங்களோட உளவியல் மூளை வந்து சரிவர செயல்படும். ஆனா ஆண்களுக்கு மல்டி டாஸ்கிங் விளங்காது. இங்க ஒரு விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா நம்மளால செய்ய முடியும். அதனாலதான் மோர் ஆர் லெஸ் ஆண்களால வந்து வெஹிக்கிள் டிரைவிங்கு, பைக் ஓட்டுறது, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ற விஷயங்களை அவங்களால சரியா செய்ய முடியும். பெண்கள் வந்து நீங்க டிரைவிங்ல நிறைய பெண்கள் சொதப்புவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. நான் அதாவது ஜென்ரலைஸ் பண்ணல, நான் வந்து ஒரு பேசிக்கா சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு கூட வந்து பெண்கள் வந்து நான் பார்த்தேன் காலையில 2 முறை ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டி விட்டு வாரி விழுந்திருக்கு போல. அது 2 முறையும் சில்லறை பொறுக்கினேன்னு சொல்லி வீடியோ போடுது. அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பெரும் கூட்டம். அப்ப என்னன்னா ஜென்ரலாவே பெண்களுக்கு வந்து அந்த வண்டி ஓட்டுதல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த கான்சென்ட்ரேஷன் ஆண்கள் அளவுக்கு ஆவரேஜா இருக்காது. காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் ஓகே மேபி. ஏன் இது எல்லாமே வந்து ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் தான். சயின்ஸ்ல எல்லாருமே ப்ரூவன் பண்ற விஷயங்கள் தான். இதை வந்து இதையும் மீறி இல்ல அப்படிலாம் கிடையாதுன்னு பேசினா பேசிக்கோங்க தாராளமா. இது யாரையும் கீழா சொல்லல, 2 பேருக்கு டிஃபரன்ஸை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு ஆண்னால இந்த குழந்தைய பாத்துக்கிறதுங்கிறது ஒரு மல்டி டாஸ்கிங் ஃபுல்லா வர ஒரு விஷயம். குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும், டக்குன்னு எதையாவது எடுத்து வாயில போடும். நம்ம அந்த டைம்ல மூளை வேலை செய்யணும் நமக்கு. ஆனா நமக்கு வேலை செய்யுமான்னு பார்த்தா நமக்கு வேலை செய்யாது. அது விளையாண்டுட்டு இருக்குன்னு நம்ம ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம். அது நமக்கே இருக்குல்ல, நம்மளே வந்து நமக்கு அந்த தாட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படிதான். இதுல ஏதாவது ஒண்ணு பிக்ஸ்டா ஆண்கள் அதனாலதான் யோசிக்கும் போது அப்படியே டல் ஆயிருவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க வந்து நீங்க வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ப்ரோ ஏதாவது யோசிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல, ஜோன் அவுட். நீங்களே பாருங்க வீடியோல நடுவுல ஜோன் அவுட் ஆயிடுறீங்க. கமெண்ட் பண்றாங்க. சோ இதுதான் நம்ம வேற ஏதாவது திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன். நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம கான்சென்ட்ரேஷன் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு வேற அளவு சிந்தனையே வராது. யாராவது டக்குன்னு ஏதாவது கேட்டா நமக்கு எதுவுமே தோணாது. அப்ப இதுதான் ஆண்களுடைய உளவியல், பெண்களுடைய உளவியல் வேற. அப்ப பெண்களால செய்ய முடிஞ்ச சில விஷயங்களை பெண்கள் கொஞ்சம் அவங்க செய்யணும், ஆண்களால செய்ய முடிஞ்ச விஷயங்களை ஆண்களால செய்ய முடியும். இப்ப இது ரெண்டு இந்த ரோல்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது ஆண்களால சரிவர செய்ய முடியாது சில விஷயங்களை. அந்த இடத்துல பெண்கள் அதை புரிஞ்சுக்கணும். இவரால் இவ்வளவுதான் பாத்துக்க முடியும், இதுக்கு மேல இவர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா நமக்கு அது விளங்காது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அங்கதான் சண்டை வரும். குழந்தைய பாத்துக்க சொல்லிட்டு போவாங்க, இவர் ஒழுங்கா பாத்துக்க மாட்டாரு, அந்த ஏதாவது நடந்திருக்கும். உடனே வந்துட்டு உங்களால இதை கூட பாத்துக்க முடியாது, அது முடியாது, இது முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டையாகும். நீ இதை பாத்துக்க வேண்டியதானே அவர் சொல்லுவாரு, என்னால இவ்வளவுதான் பாத்துக்க முடியும்னு அவர் சொல்லுவாரு. உங்களுக்கு இந்த குழந்தை மேல பாசமே இல்லை, இதே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. மாறி 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 சண்டை. வயசு வருஷம் மென் என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அப்படியே கொண்டு போய் தலையில நைஸா கொட்டுறது. இங்க என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கொட்டுறதுக்கான அடிப்படை காரணமே நீங்க செய்யற ஒரு தொழில உங்களால ஒரு விஷயத்த செய்றீங்க, அதை வந்து அவங்களால புதுசா அக்செப்ட் பண்ண முடியாது. இது வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது உங்களுக்கு புரிய வரும். கல்யாணம் ஆன ஆண்களுக்கு இது புரியும். உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுப்பாங்க, நீங்க அந்த வேலையை சரியா செய்யறீங்கன்னு நினைச்சுதான் செஞ்சு வச்சிருப்பீங்க. அவங்களுக்கு அது சரி இருக்காது, அதுல குற்றம் குறைய அவங்க ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. அது வந்து உங்களோட ஈகோ டச் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இங்க உங்களுக்குள்ள வந்து என்னன்னா அந்த ஒரு முரண் வந்து சின்ன முரணாக ஏற்படும். அப்ப இந்த முரண் மாதிரியான விஷயங்கள், இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்துல சொல்றேன். இது வந்து நீங்க அடுத்த கட்டம்னு யோசிக்கும் பொழுது ஆண்களோட சிந்தனை வேற மாதிரி இருக்கும், பெண்களோட சிந்தனை வேற மாதிரி இருக்கும். இப்ப இவங்களுடைய சமாச்சாரங்கள்ல என்ன நடந்துச்சு, என்ன விஷயம் சொல்லப்படுதுங்கிறத வச்சு நம்ம பேச விரும்பல, அதனால அதை வந்து கடந்து போறேன். பட் பேசிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியில ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இவரை வைத்து தொடர்ச்சியாக சில படங்கள் இதெல்லாம் எடுக்கிறாங்க. அது தொடர்ச்சியா ஃபிளாப் ஆகுது. இவருடைய பார்வையில் என்னன்னா, சரி வேண்டாம், இது ஒத்து வர மாட்டேங்குது, நம்ம வந்து வேற இதுல பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பார்வை. இவங்க வந்து என்ன பண்றாங்க, நீங்க என்ன ஒரு குடும்பத்துல ஒரு கூட நீங்க ஒத்து வர மாட்டீங்களா, அந்த கான்செப்ட்ல இவங்களுக்குள்ள அந்த கருத்து முரண்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து அப்படியே பில்டப் ஆகி போயிருக்கு. அதுக்கப்புறம் எங்க கொண்டு வந்து விட்டுருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஆனா பாவம், யார் வீட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் ஒருத்தர் மேலதான் எல்லா பழியும் போடுறாங்க. அந்த பர்னிச்சரை மட்டுமே உடைச்சிட்டு இருக்காங்க. யாரு? அது வேணா ஃப்ரீயா விடுங்க. இப்பதான் புரியுது. அவங்க நான் என்ன சொல்றேன்னாங்க, இந்த 3வது நபர்கள் 4வது நபர்கள் இவங்க எல்லாம் வந்து உள்ள வந்து குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறாங்கிறதுலாம் 2வது.
இங்க வந்து ஏதோ ஒரு தப்பு குடும்பத்துக்குள்ள இருக்கிறனாலதான் அது நடக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும். ஆண்கள் வந்து நீங்க வந்து அவர் சும்மா போறாரு வராரு அப்படின்லாம் நினைக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க கூட போயிட்டு வர்றதுதான் நல்லது. ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து தனியா விடுறது அது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் தான். அங்க ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ஆண்கள் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிங்க்ஸ் ஹேபிட், லொட்டு லொஸ்கி இதெல்லாம் இருக்குது இன்னைக்கு இருக்க கூட்டத்துல. அப்ப பெண்கள் வந்து அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லை, நீங்களும் கூட போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கிக்கோங்க. உங்களால அங்க கூட போக முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஆண் போறாருனாவே அங்க அது சரியா இருக்க போறது இல்லைன்னு அர்த்தம். இதை இப்படி பண்ணி விட்டுட்டீங்க இல்ல, இது அதான் உண்மை. அதான் உண்மை. இதை வந்து ஆண்களும் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய லைஃபை நீங்க வந்து உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் இழந்து இந்த ஒரு அற்ப சந்தோஷங்கள் தேவையான்னு கொஞ்சம் யோசிங்க. முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் அவங்களுக்கு வேற யாரு ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது அவங்க உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது ஒர்க்கிங்கா இருக்கட்டும், நான் ஒர்க்கிங்கா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், நான் வெளியில போய் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு ஒரு ஆண் போயிட்டு வந்துட்டு இருந்தா ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா அது வந்து பேக் ஃபயர். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போறேன்பாங்க, அது உனக்கு ஓகேவா? இது நடக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போறேன்பாங்க, நமக்கு என்ன புத்தி போகும்? உன் புத்தி சந்தேக புத்தியா தான் இருக்கும். நீ யாரோட போற, எதுக்கு போற, அங்க சேஃப் இருக்கா, சேஃப்டி இல்லையா, அது நீ உன் கூட போனா நாங்க சேஃப், இல்லைன்னா அவன் சேஃப் கிடையாதா அப்படின்னா திரும்ப ஆம்பளை மேலதான் பழி விழுகும். அந்த மாதிரி சேஃப் இல்லாம ஆக்குறது யார், உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா குடும்பத்துக்குள்ள? அப்ப இங்க என்ன நடக்கும்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க 2 பேருமே ஒன்னா போயிட்டு நீங்க 2 பேருமே ஒன்னா வந்துட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் இந்த எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு நீங்க ஒன்று கிரியேட் பண்றீங்களே கல்யாணத்துக்கு அப்புறம், அதுதான் உங்களை வந்து தனியாவே ஆக்கி விட்டுரும். எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இன்னும், எனக்குன்னு ஒரு பர்சனல், அது பெண்களுக்கு இருக்கக்கூடாது, ஆண்களுக்கு இருக்கக்கூடாது. பர்சனல் ஸ்பேஸ்ங்கிறத உடச்சிட்டு தான் திருமண பந்தத்துக்குள்ள வரீங்க. இல்ல பர்சனல் ஸ்பேஸ் எனக்கு வேணும்னா நீ தனியாவே இருந்துட்டு போயிரு. பர்சனல் ஸ்பேஸ் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு திருமணத்துக்குள்ள ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ சொல்றாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் வந்து நிலைக்காதுங்கிறது தான் உண்மை. சரி, இன்னொரு டவுட் பாரு எனக்கு. இப்போ ஒருத்தர் வந்து பேசி, இந்த பர்சனல் ஸ்பேஸ்ங்கிறது செலவுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். குடும்பம்ல 2 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா அது 2 பேருடைய சம்பளமும் ஒன்னா வச்சு அந்த குடும்பத்தோட செலவையும் ஒன்னா தான் 2 பேருமே பேசி முடிவு பண்ணணும். இல்ல நான் சம்பாதிக்கிறத நான் செலவு பண்ணிக்குவேன், நீ சம்பாதிக்கிறத வச்சு நீ செலவு பண்ணிக்கோங்கிற இந்த கான்செப்ட் போகும்போது ஆண்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஏதாவது செலவு பண்றாங்க அப்படின்னா சண்டை, வீட்டுக்குள்ள ஒரு முரண்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதெல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா 2 பேரும் சம்பாதிக்கணும்னா 2 பேரும் அந்த அமௌண்ட் வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டோ ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டு அதுல வந்துட்டு அதுல இருந்து குடும்பத்துக்கான செலவுன்னு பொதுவாவே அந்த செலவுகளை பிரிச்சுக்கிறது நல்லது. இன்னொன்னு என்னன்னா, நான் தான் இந்த குடும்பத்துக்கு உழைச்சி கொட்டுறேன்னு ஆணும் சொல்லக்கூடாது, பெண்ணும் சொல்லக்கூடாது. 2 பேருமே கடமை, 2 பேருமே ஒரு மியூச்சுவலா செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஸோ இந்த கடமைகளை 2 பேருமே தவறாமல் செய்யணும். அதே போல பெண்களுக்கு ஒரு செகண்ட் இந்த குடும்பம்னு வரும்போது ஒரு கொஞ்சம் பாரம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா இயற்கை அப்படிதான் படைச்சு வச்சிருக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? இயற்கை வந்து பெண்ணுக்கு ஒரு பெர்சன்டேஜ் பாரத்தை ஏற்றி வைத்திருக்கிறது. எப்படின்னா அவங்க தான் கேரிங்க, குழந்தைய அவங்க தான் சுமக்க வேண்டியது இருக்கு. 9 மாசம் அவங்க சுமக்கணும். அதுக்கப்புறம் பிறந்த உடனே அவங்க தான் ஒரு 2 வயசு 1 வயசு 1.5 வயசு வரைக்கும் பால் கொடுக்கணும், அது கொடுக்கணும், அது கூட இருந்து பாத்துக்கணும். இந்த சென்ஸ் வந்து பெண்களுக்கு தான் இயற்கை கொடுத்துருக்கு, ஆண்களுக்கு இது பெரிய அளவு கொடுக்கல. ஆண்களுக்கு இந்த ப்ரொவைடிங் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் ஆண்களோட கடமை இருக்கு. ஸோ அவர் வந்து இந்த நேரத்துல அவங்க குடும்பத்தை நல்லா ப்ரொவைட் பண்ணி பாத்துக்கணும். ஆனா இந்த ரோல்ஸ் வந்து இந்த நமக்கு நேச்சுரலா அசைன் பண்ணப்பட்ட ரோல்ஸ் வந்து இன்னைக்கு சூழல்ல கொஞ்சம் மாறுது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தான் தெரியுது பாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்களா விமென்க்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நடக்கும். 90s டைம்ல எல்லாம் நான் சொல்றேன், அவங்க தான் எல்லா வேலையும் செய்யணும், கணவன் அடிச்சாலும் வாங்கிட்டு இருக்கணும், குழந்தையும் பாத்துக்கணும், எல்லாம் சொல்லி கொடுக்கணும், சமைக்கணும். இன்னைக்கு இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. அவங்க ஒர்க்கு போனோன்னு அது வந்து ஒரு தனி ஸ்ட்ரெஸ் இன்னும் ஒரு அதிகரிச்சிருக்கு. இதுல இன்னொன்னு எல்லா ஃபெமினிசம் நோட்டுலஸ்லாம் பேசுவான். நிறைய பேர் வந்துட்டு அந்த மெட்டர்னிட்டி லீவ் கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. விளையாடுவாங்க. அது எப்படின்னா ஒரு மாதிரி பயமுறுத்துறது, நீ போயிட்டு வந்தீங்கன்னா உன்னோட இடத்துல நாம வந்து பாக்குறோமே எத்தனை பெண்கள் அதுல பாதிப்புக்குள்ளாரவங்கள தான் நம்ம தான் நேரடியா பாக்குறோம். அந்த கோவம் அப்படியே ஹஸ்பண்ட் மேல வர வருது. அப்ப அதாவது குழந்தை பெத்துக்கிறதுக்கு நீ தான் காரணம்ங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. அப்புறம் குழந்தை மேலேயே அந்த கோவம், இதெல்லாம் தேவை கிடையாது. அப்ப அவன் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் என்ன அவன் நினைக்கிறான் அப்படின்னா, திருமண பந்தங்கள் இருந்துச்சுன்னா அவனுக்கு ஆபத்து தான். அவன் அதனாலதான் அந்த கார்பரேட் அஜெண்டா எல்லாமே இந்த திருமண பந்தங்கள் எல்லாம் திருமணம் கடந்த உறவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அஜெண்டா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வானவில் தோழர்கள்னு ஒரு அஜெண்டா. என்ன மேரிட் ரிலேஷன்ஷிப்ல யாரும் இல்லாம அந்த ஒரு ஃபேமிலி யூனிட்னு இல்லாம பிரிஞ்சு உடஞ்சு கடந்தா அவனுக்கு பிரச்சனை இல்லை, காலத்துக்கு அடிமையா இருப்பான், எந்த வித தனிப்பட்ட விஷயத்துக்கும் அவன் நகர மாட்டான். ஆனா குழந்தை பெத்துக்கிறோம் இது பெத்துக்கிறோம்னா அவன் அது ஒரு மறைமுக, நீங்க சொல்ற மாதிரி ஒரு மறைமுக த்ரெட்டனிங் எல்லா கம்பெனியும் பண்ணுதுங்க. பெரிய பெரிய கம்பெனியும் அவன் பண்றாங்க. நீங்க வந்து இப்ப இதுக்கு மேல லீவ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ப்ராப்ளம் ஆயிரும், ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க,
இந்த ஒரு த்ரெட்டனிங்ல அவங்க வேற வழி இல்ல, குழந்தை எங்கேயா விட்டுட்டு வரணும். இப்ப குழந்தைய விட்டுட்டு வரும்போது என்ன ஆகுது, அம்மாவுக்கும் குழந்தைக்குமான பாண்டிங் அங்க உடஞ்சு போகுது. அதனால குழந்தைங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப தப்பா போகுது, மோல்டு அது வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஆகுதுங்க குழந்தைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அது ஒரு டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த குழந்தைக்கு மாத்திரை மருந்து ஆரம்பத்துல கொடுத்துட்டு அவர் சொல்லுவாரு இதுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ங்க, அந்த ப்ராப்ளம்ங்க, இந்த ப்ராப்ளம்னு காலம் ஃபுல்லா ஒரு அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். இப்போ கூட இருந்து பாத்துக்க வேண்டிய இடத்துல கூட இருந்து பாத்துக்கணும். ஸ்கிரீன் டைமிங், குழந்தைகிட்ட மொபைல் போன்ஸையும் இதையும் கொடுத்துட்டு என்னென்னத்தையோ பாக்குதுங்க, எதையோ பார்த்து மூளை குழம்பி போயிருதுங்க குழந்தைங்களுக்கு மெயினா பேசிக்கா. அப்ப எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்ப செய்யணும். அப்ப குழந்தை பெத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது இதெல்லாம் நீங்க தயாரா இருக்கணும். அப்ப வந்து உங்க கெரியர் சைடு வீக் ஆகுதானா, ஆமா ஆகும். அப்ப குழந்தை பெத்துக்காதீங்க. குழந்தைய பெத்துக்கிட்டு அதையும் சேர்த்து நாசம் பண்ணிடாதீங்க. பெத்துக்காமே போங்க, ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம கொஞ்சம் பாப்புலேஷன் குறைஞ்சா நல்லதுதான் உலகத்துக்கு, தப்பே கிடையாது. பில் கேட்ஸ் மாதிரி பேசுறீங்க. இல்ல எதுக்குங்க ஒரு குழந்தைய வளர்க்க தெரியாம வளர்த்து இந்த கொண்டு வந்து அவங்களை வந்து சின்ன வயசுல இருந்து அன்பு கட்டாம வளர்த்து அது வளர்ந்து வந்து பல பேரை கொலை பண்ணி, இதெல்லாம் தேவையா? தேவையே இல்லை அதுக்கு. இன்னைக்கு நான் பல சைக்கோபேத்ஸோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. ப்ராப்பர் பேரண்டிங்கே இருக்காது அவங்களுக்கு. சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கும், ப்ராப்பர் பேரண்டிங் இருக்காது. குடும்பத்துல அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை, அந்த அப்பா அம்மாவுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸ், அவங்க குழந்தைக்கு முன்னாடி அதிகமா சண்டை போடுறது, இது எல்லாமே குழந்தைகளை உளவியலா பாதிக்குது பெரிய அளவுல. அவங்க அந்த ப்ராப்பரா அம்மாவோட ரோலையும் அப்பாவோட ரோலையும் கரெக்டா எடுத்துக்கணும். இங்க பல பேர் குடிகார பையலா இருக்கான், எல்லா பையலும் குடிகார பையன். இவங்க வந்து ஒரு அப்பாவுக்கான ஒரு மேன்லியான ஒரு எந்த ஒரு குழந்தையுமே அப்பாவை சூப்பர் ஹீரோங்கிற லெவல்ல தான் பார்த்து வளரும். அப்பா மாதிரியே வளரணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும், குறிப்பா ஆண் பசங்களுக்கு. பெண் பிள்ளைகளும் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவை வந்து ரோல் மாடலா எடுத்துட்டு தான் அவங்களுக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் எப்படிங்கறத அவங்க அப்பாவோட கேரக்டரோட ஒப்பிட்டு தான் தேடுவாங்க. நீ வாட்டி குடிச்சிட்டு குப்புற கடந்தீங்கன்னா யாரை பார்த்து அந்த குழந்தைய கத்துக்கும்? ஐடல் ஃபாதர் யாரு, ஐடல் ஹஸ்பண்ட் யாரு? அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு சொசைட்டி உருவாக்கிட்டு இருக்கிறோங்க நம்ம இங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இதுல நம்ம கடைசியா பேசணும், இந்த டைவர்ஸ் கல்ச்சர்னு ஒரு ப்ரொபகண்டா ஒண்ணு இருக்கு. அந்த ப்ரொபகண்டால இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களான்னு நமக்கு தெரியல. என்ன அது சொல்லுங்க. அதை நான் சொல்றேன், கடைசியா சொல்றேன் இந்த விஷயத்தை முடிச்சுட்டு. அப்ப இந்த குடும்பங்கள் டைவர்ஸ் ஆகுறாங்க, இந்த குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது அப்படின்னா, ஒண்ணு பேசிக் ஈகோ இல்லாத குடும்ப வாழ்க்கை இருக்கணும். இன்னொன்னு இயற்கையை புரிஞ்சுக்கோங்க. இயற்கையில் ஆணுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்குது, பெண்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கு. இந்த கடமைகள் இருந்து நீங்க விலகினாலும் சரி, ஆண் விலகினாலும் சரி ஆபத்து. அப்ப ஆண்களுக்கு இந்த இயற்கை கொடுத்த கடமைகள் என்னன்னா, குடும்பத்தை பாதுகாத்தல், குடும்பத்துக்கு ப்ரொவைட் பண்ணுதல். புரியுதுங்களா? குடும்பத்தை பாதுகாத்தல்னா எக்ஸ்டர்னல் த்ரெட்ல இருந்து அந்த குழந்தையும் அவங்க ஒய்ஃப் அவங்க சுற்றுப்பற்றத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இதுல இருந்து அந்த குடும்பத்தை பாதுகாப்பாக கொண்டு போறது. அப்ப அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து, அந்த பொருளாதாரம், அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்கள், பொம்மை வாங்கி கொடுக்கறதுல இருந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இது எல்லா பொறுப்பும் ஆணுடைய ரோல் தான். இயற்கையை அப்படிதான் நமக்கு ப்ரொவைட் பண்ண, ஏன்னா ஹீ இஸ் த ப்ரொவைடர். பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தை அரவணைக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளை வந்து நல்வழிப்படுத்தி வளர்த்தல், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, அந்த குழந்தைகளை வந்து கேர் எடுத்து வளர்க்கறது. அப்ப பெண்ணுடைய தேவை அங்க என்ன அதிகமா இருக்குன்னு பாருங்க. பெண் அந்த குழந்தையோட இருக்கணும். இருக்கிறோமா? இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில அப்படி இருக்க முடியுதா? அப்படி இல்லை, நிறைய பெண்கள் இல்லை. ஏன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட லைஃப் வந்து மாறிட்டு இருக்கு. அது பண்ண முடியல அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுது, குழந்தைங்களுடைய சைக்காலஜில ப்ராப்ளம் ஏற்படுது. அதனால திரும்ப பெற்றோர்களுக்குள்ள நிம்மதியற்ற சூழல் ஏற்படுது. அதுல பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உன்னாலதான் ஆச்சு, நீ உன் கரியர்னு போயிட்டேன்னு. ஆண்களும் அதே தான், அவங்களுக்கு எதாவது சொல்ற மல்டி டாஸ்கிங்லாம் கிடையாது. இப்படி பேசினா அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்கலாம் தெரியாது இவங்களுக்கு, வாய்க்கு வந்து பேசி விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த பக்கம் இருந்து அவங்க வந்து ரொம்ப அஃபண்ட் ஆயிடுவாங்க. அவங்க சைடு இருந்து அவங்க திரும்ப இது வந்து எங்க கொண்டு வந்து விடுன்னு பாத்தீங்கன்னா, எந்த குழந்தைக்காக இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சு கெரியர் லொட்லோஸ்லாம் பண்ணாங்களோ, கடைசியில் அந்த குழந்தையோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி விட்டுட்டு அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு வாரம் அப்பா வீட்டுல, ஒரு வாரம் அம்மா வீட்டுலங்கிற மாதிரி மாறி மாறி கஸ்டடி எடுக்கும். இதுல என்னன்னா, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்ல இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா இவங்க அடுத்த கல்யாணம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய ட்ராமா ஏற்படுத்தும் தெரியுமா? ஸ்டெப் டாட் ஸ்டெப் மாம்னு ஒரு கல்ச்சர் ஃபார்ம் பண்ணுவீங்க. கண்டிப்பா ஒரு ட்ராமடைஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சித்தி கொடுமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல போறோமா? பெண் தான். ஆனா பெண் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமில்ல, இது நேச்சுரலுங்க. ஒரு மாடு, பசுமாடு தான். பசுமாடு சாந்தமா தான் இருக்கும், எல்லாம் குளமாதான் கும்பிடுறீங்க. அந்த பசுமாடு தன்னோட கண்ணுக்குட்டி இல்லாம வேற ஒரு கண்ணுக்குட்டி பக்கத்துல வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு போய் பாருங்க, எட்டி மிதிக்கும். இது என்ன இயற்கைங்க, பாலூட்டிகளுக்கு இருக்கக்கூடிய இயற்கை. இந்த உணர்வு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இயற்கை வந்து நம்ம ஊர் பெண்களுக்கும் இருக்குது. இந்த இதெல்லாம் மாறாது, ஏன்னா விதிங்கிறது இயற்கை விதி தானே. நம்மளும் ஒரு வித பாலூட்டி தானே.
அப்ப நமக்கு பிறக்கிற குழந்தையை தவிர்த்து மற்ற குழந்தைகளை நேசிக்கிறவங்க இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆவரேஜா வெறுக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைக்கு சொத்து போகுது, இந்த குழந்தைக்கு இது போகுது, இந்த குழந்தைக்கு இவரோட கேர் போகுது அப்படிங்கும் போது அவங்க புதுசா கல்யாணம் பண்ணி வரவங்க அவங்க அந்த குழந்தை கிட்ட சரிவர நடந்துக்குவாங்களாங்கிறது உறுதி கிடையாது. புதுசா ஒரு அப்பன் வரான், அபியூஸ் பண்றாங்களே நிறைய பேர். அது பெண் குழந்தைங்கன்னா பயமா இருக்குது. நிறைய கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. சில நடிகர்கள் குடும்பங்கள் அதுல பிரிஞ்ச தகவல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டோம். அரசியல் புதுசுல உண்மையா போயெல்லாம் தெரியல, கேள்விப்பட்டோம். அப்ப இதெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப முடிந்தவரை ஒரு ஆணும் பெண்ணும் பிரியாமல் இருக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணுங்க. அது ஒரு அந்த குழந்தையோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு பண்ணணும். அதே மாதிரி பிரியிறீங்க அப்படின்னா வேற வழி இல்லை, யாராவது ஒரு பேரண்ட் வந்து அந்த 2 ரோலையுமே எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க, டெடிகேட்டடா. சரி, இப்போ இந்த செலிபிரிட்டிஸ் பத்தி நான் கேட்கிறேன். செலிபிரிட்டிஸ்னா நடிகர் விட்டுலாம், எல்லாம் வந்துருவாங்க, நடிகர்கள்னாலே எங்களை பத்தி தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடிகர்கள், ஸோ விளையாட்டு வீரர்கள், இல்லை டிவி பர்சனாலிட்டிஸ், யூடியூபர்ஸா இருக்கட்டும், யாராவது இவங்க எல்லாருமே அதாவது முகம் தெரிந்தவரும் செலிபிரிட்டி அந்த கேட்டகரியில வச்சுட்டு, இல்லை அரசியல்வாதிகள், பொது வாழ்க்கையில் இருக்கவங்க. ஸோ யார் இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு டிவோர்ஸ் ஆகுதுன்னா அது எப்படி வந்து ஒரு ஜென்ரல் பப்ளிக்கை வந்து அது அஃபெக்ட் பண்ணுது சைக்காலஜிக்கலா தெரியாம அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா பாரு? இங்க என்னன்னா, நம்ம வந்து பல பேர் வந்து உண்மையான காதல் அப்படிங்கறத வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நம்ம படிக்கிறது கிடையாது, அதை யாரும் காட்சிப்படுத்துறதும் கிடையாது, அதை யாரும் சொல்லிக் கொடுக்கறதும் கிடையாது. காதல்னா என்ன, கல்யாணம்னா என்ன, காமம்னா என்ன, ஊடல்னா என்ன. ஊடல்ங்கிறதே ஒரு வித காதல். இன்னைக்கு ஊடல் வந்து ஏன்னா ஊடலா பாக்குறானா, அதை வந்து உடனே கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறது, அதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணி வச்சுட்டானுங்க. ஊடல்ல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த ஒரு சின்ன சின்ன முரண் இருக்குல்ல, அதுவே ஒரு வித காதல். ஆனா அந்த காதல் கூட இவங்களால ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற இதெல்லாம் இல்ல. நீங்களுக்கும் கெட்ட வார்த்தை போயிட்டு திட்டுறது, அந்த பிள்ளைய வந்து அபியூஸ் பண்றது, இப்படி ஆகி போயிடும் இந்த ஊடல் எல்லாம் வந்துச்சுன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும். அப்ப என்னங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம கத்துக் கொடுக்கறது இல்லை. நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த, நம்ம முன்னோர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பல விஷயங்கள் நம்மளோட இளையவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க. ஸோ இப்ப இது யாராவது கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் பார்க்கும் பொழுது சினிமாக்கள் தான் அவங்களுக்கு இந்த காதலை பற்றி அதிகமாக பேசுது. காதலை, திருமண வாழ்க்கைய, உறவு முறைகளை பேசுது. ஆனா அது கரெக்டா பேசுதான்னு பார்த்தா அதெல்லாம் பல கேள்விக்குறிகள் இருக்கு. 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியான ஒரு கதையை எடுப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து முன்னாடி ஒரு காதல் இருக்கும், அவர் அந்த பொண்ணு வெளியில போயிருக்கும், அவர் டைரி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைரியை இவங்க ஒரு நாள் படிச்சுட்டு அந்த புள்ளைய கூட்டிட்டு வந்து அவர் கூட ஒரு நாள் வாழ்ந்துக்கோம்பா. ஏதாவது ரியாலிட்டியில ஒத்து வருமா? ஏதாவது ரியாலிட்டி இருக்குதா கேட்டா, நான் அந்த அளவுக்கு லவ் பண்றேன், அவரோட லவ் ஃபர்ஸ்ட் அவன் வந்து அந்த விஷயத்த மறைக்கிறதே தப்பு. புரியுதுங்களா? அதை வந்து அவன் மறைச்சிருக்கவே கூடாது. கல்யாணம் ஆகும்போது இந்த ஜோதிகா கேரக்டர்கிட்ட சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் லைஃப் இருந்துச்சு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், கடைசியில கல்யாணம்லாம் பண்ணோம், ரெஜிஸ்டர் மேரேஜ்ல எல்லாம் போய் கல்யாணம் பண்ணோம், கடைசியில வந்துட்டு அவங்க அப்பா வந்து ஒரு கேஸ்டிஸ்ட் என்னை பிரிச்சு விட்டாரு, ஒரு சாதி வெறியர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுருக்கணும். அது சொல்லிட்டு இந்த இதுக்கப்புறமும் உங்களுக்கு என் கூட வாழ்றது ஓகேன்னா நீங்க சொல்லுங்க, டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கணும். அதுக்கப்புறமும் சரிங்க பரவாயில்ல, அது தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அது சரி. இவர் எல்லாம் படிச்சு நியூயார்க் நகரம், உறங்கும் நேரம்லாம் இவருக்கு கவிதை படிட்டு இருப்பாரு, கடைசியில வந்து டைரி எடுத்து படிச்சு பார்த்தா அதுல வந்து அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு. அப்ப இதை பார்த்து கத்துக்கிறவன் என்ன நினைக்கிறான்? புரியுதுங்களா? ரொமான்டிக்கா அதுல வந்து பாத்தீங்கன்னா புருஷன் குடிப்பாரு, பொண்டாட்டி ஊத்தி கொடுப்பாங்க அந்த படத்துல, பாத்திருக்கீங்களா? இப்ப இவன் என்ன நினைக்கிறான்? ஒரு மனைவி வந்து நம்ம மேல கேரிங்கா இருக்கிறதுனா புருஷனுக்கு ஊத்தி கொடுக்கணும்னு நினைப்பான். அவன் ஊத்தி கொடுக்கறது மட்டும் இல்ல, அவ்வளவு ஒரு ரவுண்டு போட்டாதான் ஒரு நல்ல மனைவி. இப்ப அது இப்ப வர படங்கள், அது கூட சேர்ந்து பெக் அடிச்சிட்டோம்னா அவங்க நல்ல மனைவி, கம்பெனி கொடுக்குறாங்கல்லன்னு. இதுதான் உளவியலாவே தப்பு. எந்த ஒரு மனைவியும் புருஷன் லிவர் இல்லாம கிட்னி ஃபெயிலியர்ல செத்து போறதுக்கு விரும்ப மாட்டாடா. அதை முதல்ல மண்டையில ஏத்துங்க. உனக்கு ஊத்தி கொடுக்குறான்னா அவன் விஷத்தை ஊத்தி கொடுத்துட்டு உன்னை கொன்னுட்டு உன் சொத்தை ஆட்டையை போட்டு போறதுக்கு யோசிக்கிறவன்னு முடிவு பண்ணு. அது யோசிக்காம நாங்க வந்து சூர்யா ஜோதிகா மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த படத்துல வர சூர்யா, ஆமா அந்த படத்துல வர கேரக்டர் மாதிரி. சரி, படத்துல வர கேரக்டர் இல்ல. சரி புரியுது. அப்ப இந்த விஷயங்கள் நம்ம உள்வாங்கிக்கணும். என்ன இன்டென்ஷன் அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நீ பண்ற தப்பு எல்லாத்தையும் ஒரு மனைவி வந்து கூட இருந்து துணை நிற்பா அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா ரொம்ப தப்பான ரிலேஷன். அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன். இந்த லஞ்சம் வாங்குற காசை வச்சுக்கிட்டு பெருமை அடிக்கிற பொண்டாட்டிலாம் அது டாக்ஸிக் ரிலேஷன். நாளைக்கு நீ ஜெயிலுக்கு போகும்போது இந்த மனுஷன் இப்படிலாம் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது, அந்த பொம்பளை அசால்ட்டா தப்பிச்சு போயிடும், நீ தான் ஜெயில போய் கம்பி நிக்கிட்டு இருப்ப. இதெல்லாம் மனசுல வாங்கிக்கோ. ஆனா அந்த லஞ்சம் வாங்குறது சில பெண்கள்
ஒண்ணும் இல்லைங்க, அடுத்தவங்க எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, இது பண்றாங்கன்னா நீங்க எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காதீங்க, நமக்கு ஏதோ அது நம்ம வச்சுட்டு வாழ்ந்துக்கலாம்னு சொல்ற ஒரு மனைவி ஒரு சரியான மனைவி. இல்ல அவரும் இதே வேலை தான் பாக்குறாரு, அவர்லாம் நல்லா வசதியா இருக்காரு, நீங்க என்னத்த பண்ணிட்டீங்க, நீங்க என்னத்த செஞ்சிட்டீங்கன்னு ஒரு தொடர்ச்சியா ஒரு மனைவி வந்து ஒரு கணவனுக்கு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் வந்து பெண்களும் புரிஞ்சுக்கணும். இந்த ஆடம்பரத்துக்கு வாழ்றது, அடுத்தவங்களை பார்த்துட்டு வாழ்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது. சோ ஒரு செலிபிரிட்டி டிவோர்ஸ் பண்றாங்கன்னா அது வந்து ஒரு செலிபிரிட்டி டிவோர்ஸ் பண்றாங்க, ஒரு 100 கப்புல சைக்காலஜிக்கலா இம்பாக்ட் பண்ணுது. ஏன்னா நீ அந்த செலிபிரிட்டிகளை பார்த்து தான் இவங்க லவ்வே பண்றாங்க. ஒரு அந்த சினிமால என்ன லவ் பண்றாங்களோ அதுல வந்து ஸ்டாக்கிங் வந்து சரின்னு சொல்லி சினிமா படம் எடுக்கும். இந்த சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல இருந்து பாருங்க, இந்த போயிட்டு அவங்க வீட்டுக்குலாம் போயிட்டு பலூன் எல்லாம் பறக்க போட்டுருப்பாரு, என்ன படம் மறந்தேன், ரெமோ. இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு மாறு வேஷத்துல வந்து லவ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் அது மாதிரி மாறு வேஷத்துல வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த பொண்ணும் அந்த அளவுக்கு கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்காது, சரியா? நீ ஆம்பளை தானடா, ஏன்டா அப்படி ட்ரெஸ் மாத்தி வந்திருக்க போட அந்த பக்கம் அப்படின்ட்டுருவாங்க. அதே மீறி ஒரு பொண்ணுக்கு வந்து கண்ணு பார்வையில மங்களா இருந்து கண்ணுல புறகிற விழுந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து உருவம் தெரியாம சரி ஓகே ஏதோ ஒரு மாதிரி புடவை கட்டிருக்கு, இது பொம்பளைன்னு முடிவு பண்ணோம். ஸோ சிவகார்த்திகேயன் பொம்பளைன்னு முடிவு பண்ண ஒரு பிள்ளை லவ் பண்ணுறதுனே வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணிட்டு இந்த மாதிரி பலூனை பறக்க விட்டுட்டுலாம் பண்ணானா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுரும். சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அலையாதீங்க. கீர்த்தி சுரேஷ் பல கிறுக்கு சுரேஷ்கள் ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஆனா என்னன்னா இது வந்து சிவகார்த்திகேயன் தான் பண்றாருன்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, காலங்காலமா அந்த துப்பாக்கிகளை வந்து ஒரு ஹீரோக்கும் பாஸ் பண்ணி அந்த பொறுப்புகள் ஒப்படைச்சிட்டே இருக்காங்க. ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதுங்க, நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஹீரோ, அந்த படத்துல அவரை வந்து விரும்புற மாதிரி அவரை வந்து உருவாக்குறாங்க. ஆனா ரியாலிட்டியில அந்த மாதிரிலாம் பண்ணா போலீஸ் வந்து புடமையே தட்டும். அவரு ஒரு ஹீரோ வந்து படத்துல வீலிங் பண்றாரு, நம்ம இவரு டிடிஎஃப் வாசன் நிஜத்துல வீலிங் பண்ணாரு, என்ன நடந்துச்சு? அதே போல ஹீரோ வந்து வீலிங் பண்ணி கீழே விழுகுறாருன்னா பேக்ரவுண்ட்ல ஒரு சோக மியூசிக் போடுவாங்க, தள்ளி போகாது அப்படின்னு பாட்டு வரும். அப்படி போய் சாக போற நேரத்துல தள்ளி போகாதுன்னு ஒரு ஸ்பேஸ் போட்டு பாட்டு போடுவாங்க. இங்க ஒரு பாட்டு போடுவாங்க, அது பேரு டப்பா சாவு மூலம், அந்த பாட்டு தான் வரும் ரியாலிட்டியில. சோ இது ரியாலிட்டிக்கும் அந்த ஒரு சினிமா திரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒரு அந்த சினிமால எப்படி வாழ்றோமோ அதே மாதிரியான பகட்டு வாழ்க்கை, அதே மாதிரியானது இல்ல. இன்னொன்னு அதை விட பெரும் கொடுமை என்னன்னா, இப்ப இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளப் பப்புன்னு இங்க கல்ச்சரே மாறிக்கிட்டு இருக்கு. டேட் பண்ணலாமா, காசு கட்டிட்டு அது என்னடா டேட்டு, அது பேர் விபச்சாரம்டா. ஒரு ஆணும் பொண்ணு ஏதோ ஒரு விஷயம் சந்திச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள வந்து ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு உறவு மலருது அப்படின்னா அது இயற்கை. காசு கட்டி போகணுமா, அதுவும் ஆம்பளைக்கு காசா பொம்பளைக்கு காசு இல்லையா? இது பேர் என்ன? இது வந்து ஒரு என்னால ஏத்துக்கவே முடியல. மாமா தொழில், சமநிலை இல்லாத ஒரு உலகமா இருக்கு இது. சரி பெண்கள்கிட்ட காசு வாங்கிட்டு தான் உள்ள விடுறேன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா. ஆண்கள் வந்து காசு கட்டி அதுக்கு பொருள் என்னன்னா அவன் பொம்பளையை கூட்டி வந்து நம்ம கிட்ட விக்கிறான், பார்வைக்கு போய் கூட்டி கொடுக்குறது. இது வெக்கமே இல்லாம பெண்களும் ஆண்களும் இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு அங்க போய் டான்ஸ் எல்லாம் ஆடுதுங்க. அவன் எவன் கூட ஆடுறான்னு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு கல்ச்சர்னு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சென்னையில. பெங்களூர் கல்ச்சர் இப்படியே லைட்டா இங்க வருது. அது முதல்ல பெங்களூர் கல்ச்சரா இல்லையே, மும்பை கல்ச்சர். அது முதல்ல மும்பை கல்ச்சரா வந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அது ஒரு பைத்தியக்கார கல்ச்சர். இந்த பைத்தியக்கார கல்ச்சர் இந்த கிறுக்கு பயலுக உட்காந்து ஃபாலோ பண்றாங்கன்னா அந்த கிறுக்கு பயலுகளை அப்பவே திட்டி லூசு பய மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்கடா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி புரிய வைக்கணும். ஆனா அதெல்லாம் புரிய வைக்கிறது இல்ல. இது எல்லாத்தையும் வளர்த்து விடுறது, இதுக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றது. கேட்டா அவங்க ஃப்ரீடம், அவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாங்களா செஞ்சாங்களா? அப்புறம் அவன் வந்து காரை குடிச்சிட்டு ஆடிட்டு வந்து காரை ஓட்டி ஏதாவது ஒரு அப்பாவியை கொண்டுட்டாலோ இல்ல பிளாட்ஃபாரத்துல படுத்து தூங்குறவங்களை கொண்டுட்டாலோ கதறது. இல்ல கரெக்டா கிளப் மேட்டருக்கு வந்தீங்க. நிறைய டிவோர்ஸ் கேசஸ், நீங்க செலிபிரிட்டிஸ் மட்டும் விட்டுருங்க, நிறைய இப்போ உள்ள மாடர்ன் டைம்ஸ்ல அந்த டிவோர்ஸ் கேஸ்க்கு முக்கியமா இந்த மாதிரி கூடல்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதன் மூலியமா ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் தான் வந்து காரணமா. பேசிக்கா ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த கல்யாண முறை திருமண முறை எல்லாம் இயற்கையில கிடையாது. சரி, மனிதனுக்கும் கிடையாது, மிருகங்களுக்கும் கிடையாது. ஆனா அது ஒரு நம்பிக்கையின் பால். ஒரு ரெண்டு இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்து ஒரு காக்கா இருக்கு, ஒரு ஆண் காக்கா பெண் காக்கா, ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூடு கட்டும், ஆணும் பெண்ணும் சேர்ந்து கூடு கட்டும். அதுக்கப்புறம் அதுல காக்கா வந்து முட்டையை போடும், அந்த முட்டையில இருந்து குஞ்சு பொரிக்கும். அந்த குஞ்சு வளர்ந்து அந்த கூட்டை விட்டு பறக்கிற வரைக்கும் ஆண் காக்காவும் பெண் காக்காவும் இணையாதான் இருக்கும். இதுக்கு அப்புறம் தான் இந்த குஞ்சுகள் பறந்து வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு காக்காக்களும் இணையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரிஞ்சுக்கலாம், வேற காக்காவோட போய் தேடி போகலாம். இல்ல அடுத்த முறையும் அதே பேர் வந்து இது பண்ணலாம். இல்ல பேர் வந்து சாகுற பட்சத்துல அந்த காக்கா வேற ஒரு துணையை தேடும். இந்த மாதிரி இதுதான் இயற்கை. இந்த இயற்கையில நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன, இந்த பாலூட்டிகளுக்கும் இந்த குஞ்சுகளை பொறித்து முட்டையை போட்டு குஞ்சு பொறிக்கிற உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா,
அந்த குட்டிகள் வளர்ற வரைக்கும் அந்த குடும்ப உறவுங்கிறது நிலைத்து நிற்கணும். இது நீங்க இயற்கையில பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ ஒரு 2 பறவைகள் இருக்கு, முட்டையை போட்டுட்டு அதை கண்டுக்காம போகுது அப்படின்னா அதோட சான்சஸ் என்ன ஆகும்? அந்த குஞ்சுகளோட சான்சஸ் சர்வைவல் இருக்காது. பாலூட்டிகள், குரங்குகள் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அப்ப அந்த குடும்பம்ங்கிறது அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது உருவாக்குது. இப்ப மனிதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு. இதுல மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டமா வாழ்றோம், ஒரு சோசியல் பீயிங்கா இருக்கும். இதுல ஒரு 2 ஜோடி வந்து சேர்றாங்க, அவங்களுக்குள்ள குழந்தை பிறகுது. இந்த குழந்தை வளர்ந்து ஒரு தனியா போயிட்டு ஒரு வேட்டையாடுறதோ இல்ல தன்னோட உணவை தேடிக்கொள்ளோ அந்த அந்த கூட்டத்தை விட்டு வெளியில போக ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு இது எப்ப அமையும்? 20 வருஷம் ஆகும், குறைந்தபட்சம் 20 வருஷம் ஆகும். அப்ப அந்த ஒரு 20 வருஷத்துக்குனாச்சும் இந்த 2 ஜோடிகள் ஒன்னா இருக்கணுமா இல்லையா? இயற்கை வந்து அப்படிதான் உருவாக்குது. அப்ப இந்த 20 வருஷம் சரி, இந்த 20 வருஷத்துல இவங்க ஜோடியா இருக்கும் பொழுது இவங்களுக்கு அடுத்த குழந்தைகள் பிறக்குமா பிறக்காதா? கண்டிப்பா கன்சிக்யூட்டிவா 1 வருஷத்துல 2 வருஷத்துல 3 வருஷத்துல ஒரு 4-5 குழந்தைகள் பெற்றுக்குவாங்க. இயற்கையில நீங்க இயற்கையின் அடிப்படையிலே வாழ்ந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10-15 குழந்தைகள் கூட இயற்கை பெற்றுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு முடியும், கெப்பாசிட்டி இருக்கு. இப்ப முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்குமே கிட்டத்தட்ட 15 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க முன்னாடி நீங்க நம்மளோட தாத்தா காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து யாரும் காண்டம்ஸ் போட்டுட்டு இப்போதான் இந்த ஃபேமிலி பிளானிங் இந்த ஐடியா எல்லாம் கிடையாது. அன்னைக்கு வாட்டு அவங்களால தெம்பு இருக்கிற அளவுக்கு குழந்தைகளை பெற்றுக்குவாங்க. இதுதான் நடக்கும். இப்ப இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு 20 வருஷம் நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 20 வருஷம், 2வது குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் ஒரு 10 வருஷமே டிஃபரன்ஸ் வச்சாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு தம்பதி வந்து ஒரு 30 வருஷம் ஒன்னா இருக்க வேண்டிய தேவை இருக்கா? இந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க அந்த குழந்தைங்களாம் வளர்ந்து அதெல்லாம் தனியா போனதுக்கு அப்புறம் பிரிஞ்சு அவங்களால தனியா செயல்பட முடியுமா? ஏன்னா இவங்க குழந்தை பெற்றுக்கிறது ஒரு 20 வயசுல பெற்றிருப்பாங்க, சரியா? இப்ப கூட ஒரு 30 ஆட் பண்ணுங்க, எவ்வளவு ஆச்சு? 50. இப்ப 50 வயசுல இருப்பாங்க இவங்க. இந்த 50 வயசுல இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போய் ஒரு துணை தேட முடியுமா? 2 பேரோட உதவியும் 2 பேருக்கும் தேவை. 2 பேருமே அவங்களுக்கே அவங்க குழந்தைகளோட உதவி தேவைங்கிற இடத்துல வந்து நின்றுவாங்களா? 50 வயது வந்து விட்டது. அப்ப மனித இனம்ங்கிறது என்ன? இந்த விஷயத்துல மனிதனுடைய இந்த பயாலஜி படியில யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் மனித இனம் கட்டமைக்க முடியும். எவால்வ் ஆகி தான் அப்படிதான் இருக்குது. எவால்யூஷன் பேட்டர்ன்லயே ஒரு ஃபேமிலி யூனிட்ங்கிறது அப்படிதான் இருக்கு, ஒருவனுக்கு ஒருத்தி தான். இதுல ஆண்கள் வந்து வேற பெண்களை நாடி செல்றதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னே வச்சுப்போம். அது வந்து நீங்க சொல்லலாம் இயற்கையில அது இருக்குன்னு. ஆனா இயற்கையில அப்படி பண்ணா அப்படின்னா இந்த பெண் என்ன பண்ணுவா? வேற ஆண்களை அதை வந்து அவனால சகிச்சுக்க முடியுமா? சகிச்சுக்க முடியுதா இன்னைக்கு? அப்ப என்ன ஆகுது? அந்த ஆண் வந்து வேற வழியில இங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவையிலேயே இருப்பான். சரி, அதையும் மீறி ஒரு பொண்ணை சேர்த்துக்கணும், யார் சேர்த்துக்க முடியும்? அவன் மட்டும் சேர்த்துக்க முடியுமா? இங்க இருக்க பொண்ணு சேர்த்துக்கணும், அந்த குழந்தைங்க சேர்த்துக்கணும், அது லாஜிக்கா ஒத்து வரும், கஷ்டம். அப்ப என்ன ஆகும்? அது ரிஸ்க். இவனோட இந்த ஃபேமிலியை உடைச்சிட்டு அவன் அந்த பக்கம் போற மாதிரி இருக்கும். கரெக்டா? அப்படியும் போறவன் இருப்பான். இயற்கையில எப்பவுமே ஃபிளாஸ் இருக்கதான் செய்யும். அப்படியும் போறான் அப்படின்னா அவன் இந்த ஃபேமிலியை அவன் இழப்பான். இதனால அவனுக்கு தான் இழப்பு, புரியுதுங்களா? அவனுக்கு இழப்பு ஏற்படும். இப்ப அடுத்த ஒரு பொண்ணு கிட்ட போறான். இப்ப இது என்னன்னா, இது அவனுக்கு அந்த வயசுலயே அவன் மாறி போனாதான் உண்டு. அவன் ஒரு 50 வயசு கிழவன் ஆனதுக்கு அப்புறம், இது நான் சொல்றது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு முன்னாடி நான் சொல்றேன், எவல்யூஷன் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல 50 வயசு கிழவனா இருந்தாலும் பணம் இருந்தா போதும்ட்டு வர எண்ணம் இருக்கு. ஏன்னா சொத்து கிடைக்குது, கோல்ட் டிகர்ங்கிற ஒரு கான்செப்ட்லாம் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல உருவாச்சு. நான் சொல்றது ஒரு பரிணாம வளர்ச்சி நோக்கத்துல பாருங்க. ஒரு பெண் ஏன் இளம் ஆண்கள் இருக்கிற இடத்துல எதுக்கு ஒரு முதியவனை போய் ஒரு பெண் தேர்ந்தெடுக்க போறா? பணம் தான். அது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றது எவல்யூஷன் பாயிண்ட்ல எதுவுமே இல்ல, அவங்களுக்கு தேவையில்லை. அப்ப இயற்கையில ஒரு ஆண் ஒரு பெண் ஒத்த வயதுல, அதுவும் பெண் வந்து மூத்த வயதாக இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவன் டாமினேட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்தா தான் அந்த ஃபேமிலி அவனால கட்டமைச்சிருக்க முடியும். ஏன்னா அந்த டைம்ல அவன் கண்ட்ரோல் ஒரு ஹேபிட் இருந்திருக்குது ஆண்களுக்கு. அன்னைக்கு என்ன ஆகும்? மற்ற ஒரு ஆண் வந்து இந்த பெண்ணை அப்ரோச் பண்றான்னு அவன் என்ன பண்ணுவான்? சண்டை தான் போடுவான். இதான் நடந்துச்சு. அவன் வரது அனுமதிக்க மாட்டான். தன்னோட எல்லையில வேற ஒரு ஆண் உள்ள வர்றத அவன் அனுமதிக்காம தான் இருந்தான். சண்டை தான் போட்டான். அவன் விரட்டி தான் விடுவான். விரட்டி விடுறாங்கிறத விட அவன் கொலை பண்ணி கொண்டிருப்பான். ஓல்டு வேர்ல்டு ஆர்டர் அதான் அப்படிதான் இருந்திருக்கு. அதே மீறி இவன் சாவுற மாதிரி இவன் வீக்கானவனா இருந்தா இவனை கொண்டு போட்டு இவன் குடும்பத்தையும் அழிச்சு போட்டு அந்த பெண்ணை வந்து அவன் கடத்திட்டு போயிட்டு அவன் வந்து வச்சிருப்பான். இதுதானே நடந்திருக்கான். இப்படிதான் இருந்துச்சு எவல்யூஷன். இந்த எவல்யூஷன்ல இருந்து தான் நம்ம வந்து ஒரு நாகரிகம் அடைந்த மனித சமூகமா வரோம். அப்பதான் நம்ம என்ன பிளான் பண்றோம்? இப்படிலாம் மாறி மாறி பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தா அடிச்சுட்டு குத்திட்டு இருந்தோம்னா சொசைட்டியாவே ஃபார்ம் ஆக முடியாது. நம்ம ஒன்னா ஒரு குடும்பமா ஒரு கூட்டமா வர முடியல. அப்ப அந்த இதுல உறவு முறைகள் இந்த இதெல்லாம் வந்து ஒரு செக்ரிகேட்டடா இருக்கணும். இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு, இவங்க 2 பேரும் ஜோடியா வாழ்றாங்க, இவங்கள்ட்ட அடுத்தவங்க போய் அப்ரோச் பண்ணக்கூடாது. அப்ப அதுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த திருமண உறவு, இந்த மோதிரம் மாத்துறது, தாலி கட்டுறது, மெட்டி மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. மனிதன் வளர்ச்சி அடைய நாகரிகத்தில் வளர்ச்சி அடைகிற காலகட்டத்துல இந்த குடும்ப அமைப்பை முடிஞ்ச வரைக்கும் சிதையாம மத்தவங்க வந்து அதை கெடுத்துடாம இருக்கிறதுக்காக கட்டமைத்து கொண்ட ஒரு முறை தான் இந்த திருமண உறவு. இதை நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும்.
இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? அடுத்த தலைமுறையை நல்லபடியா வளர்த்து எடுக்கிறதுக்கு, தன்னுடைய ஜீனை அடுத்த ஜீனுக்கு கடத்துறதுக்கு. உலகத்துல இருக்க எல்லா உயிரினமும் இனப்பெருக்கம் செய்யறது எதுக்கு? ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு, அடுத்த தன்னோட ஜீனை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துறது. இவ்வளவுதான் பேசிக்கான ஒரு விஷயம். தன்னோட ஜீனை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துறது. மரங்கள்ல தொடங்கி, செடிகள்ல தொடங்கி, ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியால தொடங்கி எல்லாமே அதுதான் பண்ணுது. அதாவது பர்பஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது அதுதான். நம்ம கண்டினியூட்டியா வந்து கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம முன்னோர்களுடைய முகங்கள், நம்மளோட முன்னோர்களுடைய மரபணுவை நம்ம தாங்கி வரோம். நம்மளோட மரபணுவை தாங்கி நம்மளோட எதிர்காலம் தாங்கி போகும். இதுல விடைபட்டு போனோம்னா போனதுதான். இந்த வந்து பெஸ்ட் ஆஃப் த இது வந்து அது செலக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு அழிவுல அப்பதான் எவல்யூஷன் நடக்கும். ஏதாவது ஒரு நோய் வருது, அந்த நோயை எதிர்ப்பு சக்தி கொண்டவனாலதான் அடுத்த ஜென்ரேஷனை வந்து கடத்த முடியும். அதுல நோயில சாகிறவன் செத்துருவான், அவனோட ஜீன்லாம் அதோட அழிஞ்சு போயிடும். அப்ப அதுல மிஞ்சினவன் தான் போவான், அதுலயும் மிஞ்சினவன் தான் அடுத்தடுத்துன்னு போவான். அப்படியேதான் மிஞ்சி 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 வந்திருக்கும் இவ்வளவு தூரத்துக்கு. இதை மனசுல வச்சுக்கிட்டு நேச்சுரல் செலெக்ஷன்ல ஒரு குடும்பம்ங்கிறது ஒரு மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. அப்ப இதை பாதுகாக்கணும்னா அவங்க 2 பேரும் தன்னோட செக்ஷுவல் லைஃப், தன்னோட தனிப்பட்ட லைஃப் எல்லாம் யோசிச்சாங்கன்னா விளங்காது. இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து உன்னோட ஜீன்ஸ் தான். அடுத்த ஜென்ரேஷன் நீ கிடக்கு. அப்ப அடுத்த ஜென்ரேஷனுக்காக நீ பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப இதெல்லாம் மேட்டரா? இவர் சினிமா நடிக்கிறாரு, நடிக்கல, இவர் இவ்வளவு சம்பாதிக்கல, எதுவுமே மேட்டர் கிடையாது. ஸோ இந்த இடத்துல தப்பான விஷயங்களை மேட்டரா நம்ம கொண்டு வந்து வச்சுக்கிட்டதுனால, இந்த டிபெண்டன்ட் லைஃப் ஸ்டைலுங்கிறது இல்லாம போனதுனால பெண்கள் ஆண்கள்கிட்ட டிபெண்டன்சி கிடையாது, ஆண்களும் பெண்கள்கிட்ட டிபெண்டன்சி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தேவைன்னா ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு தேவை என்ன? அவர் வீட்டை கவனிச்சுக்கிறதுக்கு, குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலாம், யாரை வேணாலும் ஹையர் பண்ணிக்கலாம்ல. அப்படி ஆயிடுச்சு. அவர் ஹையர் பண்ணிட்டு போயிடுவாரு. ஒரு நர்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு நீங்க வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. இது நடக்குதா இல்லையா? இந்த டிபெண்டன்சிங்கிறது ஒண்ணு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஃபேமிலி மேக் நோ சென்ஸ். இதுதான் விஷயம். இந்த இடத்துல தான் இந்த பெரிய பணக்காரர்கள் வந்துட்டாங்க இன்னைக்கு. என்ன உங்களோட வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? எல்லாருமே செல்ஃபிஷா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து பல பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் பிரிஞ்சுட்டாங்கல்ல, இந்த பிரியறது வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. இதுதான் டிவோர்ஸ் கல்ச்சருங்கிறது. இந்த டிவோர்ஸ் கல்ச்சருங்கிறது வந்து ஒரு எப்படி நீங்க எல்ஜிபிடிக்கு ப்ரொபகண்டா மாதிரி இந்த பெரிய பெரிய ஹாலிவுட் இருக்காங்கல்ல, ஹாலிவுட் ஆக்டர்ஸ்குள்ள எல்லாம் அவங்க சும்மாவே கல்யாணம் பண்ணுவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கான்ட்ராக்ட் பேஸ்ல கல்யாணம் பண்றது. விஜய் படத்துல ஒரு படத்துல ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல கல்யாணம் பண்ணுவாரு. அதே மாதிரி அது ஹாலிவுட பார்த்து எடுத்த படம் தான் அது. ஹாலிவுட்ல அப்பவே பேச்சு பொருளா இருந்த ஒரு விஷயம் அது. அதை பார்த்துட்டு பிரியமானவள் இவங்க அந்த படமா எடுத்தாங்க. ஹாலிவுட்ல அந்த ஒரு கல்ச்சருங்கிறது இருக்கு. அவங்க ஃபேமுக்காக. இப்ப என்ன ஃபார் எக்ஸாம்பிள்னா, இப்ப நீங்க ஒரு பெரிய பாடகர், நீங்க ஒரு பெரிய பாடகிய காதலிக்கிறீங்க, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன். அது என்ன ஆகும்? 2 பேரோட பிசினஸையுமே தூக்கி விடும். கரெக்ட். நீங்க 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து ஒரு கான்டெஸ்ட் பண்றீங்க, ஒரு இதெல்லாம் ஒரு ஆர்கெஸ்ட்ரா இதுல எல்லாம் பாடுறீங்க போறீங்கன்னா அதுக்கான ஒரு வைபே வேற. பயங்கரமா சில்லறைய சதற விடுவாங்க. இப்ப ஒரு பெரிய நடிகர் இருக்காரு, ஒரு பெரிய நடிகை இருக்காங்க, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரே படத்துல நடிக்கிறாங்கன்னா என்ன ஆகும்? ஆஹா, கலையும் இணைந்தது அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஒரு மார்க்கெட்டிங் வேல்யூக்காகவே வீம்புக்குனே நீ வளரணும் நானும் வளரணும். அவங்க 2 பேருமே ஓப்பனா சொன்னா அவங்க 2 பேருமே சாதாரண ஸ்டார்ஸா இருக்கலாம், பெரிய லெவல் ஹை லெவல் செலிபிரிட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க கபிலா ஆகும் பொழுது மத்த ஹை லெவல் செலிபிரிட்டிஸை விட இவங்க மேல அந்த பார்வை வந்து அதிகமாகுது. ஒரு காலத்துல பெரிய ஆளா இருந்தாரு. நம்ம ஊர்லயுமே எத்தனையோ சிங்கிளா இருக்கிற ஆக்டர்ஸ் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, இது இருக்காங்க. இப்ப இவங்களுக்குள்ள யாராவது ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வைங்களேன், அது பேச்சு பொருள் ஆகுதா இல்லையா? கண்டிப்பா. அதெல்லாம் போட்டு ப்ரொமோட் பண்றீங்களா இல்லையா? அதே வந்து ஒரு ஆக்டருக்கும் வேற ஒரு சாமானிய ஒரு பெண்ணுக்கும் திருமணம் ஆச்சுன்னா அதை பத்தி பேசுறதுக்கு பெருசா இல்ல, இருந்துட்டு போ, எங்களுக்கு என்ன வந்தது அப்படிங்கிற. சரி, அவர் தான் கல்யாணம் பண்ணாரு, அவ்வளவுதான். ஆனா இன்னொரு நடிகை அவர் கல்யாணம் பண்ணாரு, என்ன ஆகும்? ஃபேரி டேல் எண்டிங் அப்படின்றாங்க. இப்ப அந்த சமந்தா, இவங்க அந்த ஆந்திரால ஒரு கல்யாணம் நடந்துச்சு, நாக சைத்தன்யா, இவங்க 2 கல்யாணம் நடந்துச்சு. இப்ப திரும்ப இன்னொரு நடிகையோட அவருக்கு கல்யாணம் ஆகும் போது பேச்சு பொருள் ஆகுது. ஏன் இந்த பேச்சு பொருள் ஆகுது? அதே போல அவங்க விவாகரத்து ஆனாலும் பேச்சு பொருள் ஆகும். சமந்தாக்கும் அவருக்கும் ஏற்பட்ட விவாகரத்து, மனமுறைவு, அது பெரிய அளவு பேச்சு பொருளாச்சு. இப்ப இந்த பெண்ணு அவர் கல்யாணம் பண்றப்ப அதுவும் பெரிய அளவு பேச்சு பொருளாகுது. புரியுதுங்களா? சோ இவ்வளவுதான் விஷயம். ஆனா அந்த மேரேஜஸ் எல்லாம் உடஞ்சு போறதுக்கான காரணம் நமக்கே ரொம்ப தெளிவா தெரியுது. திருமணம்ங்கிற அந்த பந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன்ங்கிறத எண்ணத்துல இவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா குடும்ப வாழ்க்கை சுபிட்சமாக போகும். அந்த இடத்துல அவங்க அடுத்த கட்ட ஜென்ரேஷன்ங்கிறத அவங்க யோசிக்காம தனக்கான இண்டிபெண்டன்ட் கெரியர்னு 2 பேரும் மாறி மாறி யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா கருத்து முரண்பாடுகள் வரும். அந்த கருத்து முரண்பாடுகள்ல அவங்க தடமாறி செல்வார்கள். அந்த தடமாறி செல்றது 2 குடும்பத்திற்கும் ஒத்து வராது, பிரிவு ஏற்படும். ஓகே, சோ இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்க சினிமா நடிகர்களுடைய திருமணங்கள் சிலர் இந்த மாதிரி நம்மளை வளர்த்து கொள்ளணுங்கிறதுக்காகவே நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா இன்னும் நமக்கு வந்து பப்ளிசிட்டி அதிகமா கிடைக்கணுங்கிற அந்த அடிப்படையில கான்ட்ராக்ட் பேஸ்ல கூட சில திருமணங்கள் நடந்ததாக சொல்லப்படுகிறது.
சரிங்களா? அது நம்ம ஊர்ல நடக்குதான்னு தெரியல, பட் ஹாலிவுட்ல அதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. வேணும்னே லவ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க, வேணும்னே வந்து கிசு கிசு உருவாக்குவாங்க, பேச்சு பொருள் ஆக்கணும்னு. 2 நடிகை வேணும்னே வந்து பப்ளிக்ல வந்து ஒன்னா போற மாதிரி ஒரு போட்டோஸ் வந்து இது பண்ணுவாங்க. அதெல்லாம் பரப்பி விடுறது, அதுதான் பாப்பராசி, அந்த மாதிரி பரப்பி விடுவாங்க. அப்ப அதை பாக்குற ஆட்களுக்கு என்ன தோணும்னா, ஓ இவங்க 2 பேரும் சேர போறாங்க போல. அப்ப அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வெளியில இருப்பாங்க, ஒன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, ஒரு ஸ்டோரி பில்ட் ஆகும். இதன் மூலமா 2 பேர் மார்க்கெட்டும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் இவரோட படத்துல ஒரு ஐட்டம் சாங்க் வந்து அவங்க வந்து ஆடிட்டு போவாங்க, இது பண்ணுவாங்க. இப்ப எதனா பெரும் பேச்சு பொருள் ஆகும். அதுக்கப்புறம் என்னன்னா, அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா இது ஒரு பேச்சு பொருள் ஆகும். இதன் மூலமா வியாபாரம் நடக்கும். புரியுதுங்க. இதை வந்து அந்த ப்ரொடியூசருக்கு தெரியும். இவங்க வந்து ஆடினா இந்த படம் ஓடும், இவங்க வந்து ஆடினா அங்க ஒரு கிளாப்ஸ் கிடைக்கும், இங்க இருந்து ஆடினா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நார்மலைஸ் பண்ணி விட்டுறலாம், அதனால நம்ம வந்து ஆட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட விடுறது, காசு பாக்குறது. இதுல நீங்க ஏமாறாதீங்க. இது நம்ம லைஃபுக்கு செட் ஆகுமானா ஒரு மயிரளவும் செட் ஆகாது. உன் மனைவி உனக்கு மனைவியா இருந்தா தான் சரியா இருக்கும். அதே போல நீ ஒரு கணவனா இருக்கீங்கன்னா நீ உன் மனைவிக்கு கணவனா இருந்தா தான் சரியா இருக்கும். நீயும் போற வரவங்கலாம் பொண்ணுகிட்டலாம் நீ ஃபிளர்ட் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு உங்க மனைவியை வந்து போற வரவங்கலாம் ஃபிளர்ட் பண்ணிட்டுலாம் அலைஞ்சா ஒத்து வராது. நம்ம பேசிட்டே போவோம். இதுல ஒரு கொடுமை என்னன்னாங்க, கார்பரேட் ஃபிளர்ட்டிங்கிறத நார்மலைஸ் பண்றாங்க. அப்படியா? அது என்னங்க கார்பரேட் ஃபிளர்ட்டிங்? அது ஒரு பொம்பளை பேசியிருப்பா, அவர்கிட்டே போய் கேட்டுக்கோங்க. இங்கிலீஷ் இந்த டெட் டாக்னு ஒன்று இருக்கும், அதுல ஒருத்தி வந்து புக்கெல்லாம் போட்டிருக்கா கார்பரேட் ஃபிளர்ட்டிங்ட்டு. அதாவது என்னன்னா, ஒரு பொண்ணு தன்கிட்ட இருக்க அந்த செக்ஸுவல் எனர்ஜி இருக்குல்ல, அந்த செக்ஸுவல் எனர்ஜியை தன்னோட வேலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாமா. ஆண்கள் அது ஆண்கள்ல பயன்படுத்தலாம், எவனா பேசினா தூக்கிலாம் உள்ள தூக்கி போட்டுப்பாங்க. அதை ஒரு பொம்பளை வந்து பேசினா கேட்கறதுக்கு நாதி கிடையாது. ஓகே, இதெல்லாம் நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு நீங்க வந்து ஒரு ஜாப்ல இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு பொண்ணு, இப்போ ஒரு மேனேஜர் உங்ககிட்ட இருக்கிறாருன்னு வைங்களேன். நீங்க என்ன பண்றீங்க, அவர்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நீங்க அவர் இன்னும் ப்ரமோட் பண்ணா இந்த நார்மல் ஃபிளர்ட்டிங் வந்து கொஞ்சம் நீங்க இனிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா, அவர் சொல்லும்போது அது பேர் கார்பரேட் ஃபிளர்ட்டிங்கா. அது வந்து செக்ஸுவலைஸ் பண்ணக்கூடாது. அதை ஓ சோ கியூட் அப்படின்னா அப்படி நீங்க பேசுனீங்கன்னா அவன் என்ன நினைப்பான், அவன் கல்யாணத்தை உடைச்சு அவன் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் எப்படி நம்ம வீட்டுல அறிமுகப்படுத்தினா அவன் யோசிக்க ஆரம்பிச்சுவான். ஆனா இது வந்து கார்பரேட் ஃபிளர்ட்டிங்கா, இந்த ஃபிளர்ட்டிங் வந்து பெண்கள் பண்ணலாமா, தப்பு இல்லையா, அவங்க கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி டெட்டாக்ல ஒரு பொம்பளை வந்து பேசிட்டு போயிருக்கு. பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு பெண்ணையவா பேசியிருக்காங்க. இதை பெண்களை இழிவுபடுத்தல, அது இழிவா பார்க்க கூடாதான், இதை இழிவா பார்க்க கூடாது. இப்படி பண்றது வந்து இழிவா நீங்க பார்க்க கூடாது. நீங்க என்னங்க பாக்குறீங்க, நீங்க பொசசிவ் டாக்ஸிக் மஸ்குலானிட்டி. இதுதான் இப்ப கல்ச்சரு. ஒரு பொண்ணு வந்து தான் வேலைக்கு தேவை அப்படின்னா ஒரு 10 பேர், அது ஒண்ணும் இல்ல, இந்த ஐடி கம்பெனில நான் பல பேர் பார்த்துட்டேன். இவங்க உட்காந்து விடிய வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கேட்டா ஃப்ரெண்டுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஃப்ரெண்டுக்காக வேலை யாரா அந்த ஃப்ரெண்டு இவ்வளவு நல்லவனாங்க, அவங்க பேரை சொல்லுவாங்க. அப்பதான் ஒரு பெண் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவங்க சொல்றது எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, இதை ஹெல்ப் பண்ண, இந்த ஹெல்ப் பண்ணா பண்றது உட்காந்துவீங்க. ஏன் எதுக்கா நீ பண்ற, உன் வேலை நீ பாருட்டு போக வேண்டியதானே. இதே பையன் வந்து கேட்டா என்ன பண்ணிருப்ப, என்ன பண்ணிருப்பாங்க, போடா அப்படின்னு. உன் வேலையில நீ பாடுறா, என்கிட்ட ஏன்டா ஆல்ரெடி எனக்கு வேலை இருக்கிறான்னு சொல்லவே சொல்ல மாட்டியா. ஆனா இந்த மாதிரி அவங்கள வேலை வாங்க வைக்கிறதுக்கு பேரு கார்பரேட் ஃபிளர்ட்டிங்கா. இதை வந்து நார்மலைஸ் பண்ணி ஒரு பொண்ணு பேசுது, பொம்பளை அது வயசானவங்க தான், அவங்க வந்து பேசுறாங்க. அதை வந்து அதனால வந்து அதெல்லாம் வந்து தப்பா எடுத்துக்க கூடாதான். ஒரு கார்பரேட்ல இருந்து போன் பண்ணி குடும்பத்துக்குள்ள பேசுறது போறது இதெல்லாம் வந்துட்டு அவங்க சிரிச்சு பேசுறதெல்லாம் தப்பா ஒரு ஹஸ்பண்ட் எடுத்துக்க கூடாதான். புரியுதா? ஏன்னா நீங்க ப்ரொஃபஷனலா பேசும்போது அங்க சிரிச்சு ஃபிளர்ட் பண்ணி பேசினா ஒரு எரிச்சல் வருமா, அது உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. அப்ப நீங்க அதை தப்பா எடுத்துக்க கூடாது. அப்படி சொல்றாங்க அவங்க, சிரிச்சு தான் பேச முடியும், அது பேர் கார்பரேட் ஃபிளர்ட்டிங், அதை நீங்க வந்து அலோவ் பண்ணணும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இது எப்படி இதை ஒத்துக்க முடியும்? இதுதான் ஒரு தப்பான கல்ச்சர். அவங்க நோக்கம் என்னன்னா, ஃபேமிலியா இருக்கக்கூடாது, யாரும் ஃபேமிலி யூனிட் இருக்கக்கூடாது. அதுக்கு என்னென்ன வழியிலாம் உடைக்க முடியுமோ அதை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் அலையுது. அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் உடஞ்சிருச்சுன்னா மனித இனத்தை இவங்களால முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இப்ப இவங்க இந்த சினிமாக்காரங்க இவங்களுடைய அந்த உளவியல் இருக்குல்ல, அந்த ஒரு ஆடம்பரம், அந்த கிளப் கல்ச்சரு, பப் கல்ச்சரு, இதுல வந்து இதுக்கான இஷ்யூஸ் வந்து ஈஸியா நடக்கும். பப்ல கிளப்ல வந்து பேசுறது பண்றது இதெல்லாம் வந்து ஈஸியா நடந்துரும். அப்போ இவங்களால இவங்க லைஃப்பை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறது கஷ்டம். அந்த கிசுகள் நிறைய வருது. ஒரு நடிகையோட இவங்க போய் படம் நடிக்கிறாங்க, அந்த நடிகையோட எதுக்கு ஊர் சுத்துறாங்க? இது கெமிஸ்ட்ரி ஏற்படுத்துறது. என்னங்க கெமிஸ்ட்ரி? ஆக்டிங்லங்க என்னங்க கெமிஸ்ட்ரி இதுல இருக்கு? நடிப்பு தானங்க, நடிப்புக்கு எதுக்குங்க கெமிஸ்ட்ரி தேவை? இதுவே இவ்வளவு பெரிய எச்சத்தனம் தெரியுமா இப்படி பேசுறது? நீ நடிக்க தானே போற, ரியலா ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிறது பேரு அது கெமிஸ்ட்ரி. அது என்ன கெமிஸ்ட்ரி? கெமிஸ்ட்ரி விடுறா, பயாலஜியை படுறா, அதான் பாக்குறாங்க. கெமிஸ்ட்ரி இல்ல, அது பேர் பயாலஜி. கெமிஸ்ட்ரின்னு சொல்லாது, பயாலஜியா. நீ வந்து என்ன பண்ற, நீங்க 2 பேரும் போயிட்டு டேட் பண்ணுங்கன்னு அனுப்புற சினிமாக்காரங்கள். நீங்க 2 பேர் பண்ணா உங்களுக்குள்ள அந்த ஒரு அந்யோன்யம் வரும். அந்த அந்யோன்யம் வந்துச்சுன்னா நீங்க எல்லாம் நடிக்க முடியும் அப்படின்னா அது பேர் நடிப்பு கிடையாது. அப்புறம்
அவங்க ஏதோ ஃபீலிங்கை டெவலப் பண்ணிக்கிறாங்க. அப்ப அதை வந்து கரெக்டா கட் பண்ணிக்குவாங்களான்னா தெரியாது. அப்ப குடும்பங்கள் சிதையும். இதை பார்த்து இவங்க சிதைஞ்சு நாசமா போனா நமக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இவங்களை பார்த்து, இவங்களோட வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் நம்ம வீட்லயும் சிதைறாங்க. புரியுதுங்களா? நம்ம வீடுகள்ல எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அவங்க அப்படி வாழ்றாங்க, இவங்க இப்படி வாழ்றாங்க, இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க இப்படி கூப்பிட்டு போறாங்க, அவங்க போறாங்க, இங்க போறாங்க, அப்படி வராங்க, இப்படி வராங்க. ஒத்துருமா? அவன் என்ன வாரம் வாரம் வந்து சினிமாவுக்கு போற மாதிரி காமிப்பான், ஒவ்வொரு நாளும் வெளியில போய் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி காட்டுவான். பர்ச்சேஸ் பண்றது அதெல்லாம் வந்து விளாகிங். அவருக்கு என்ன சம்பாரிச்சு விளாகிங்ல காசு வந்துடும். நமக்கு அவர் விளாக் போவாருங்க. அவர் வந்து வாரம் வாரம் டூர் போவாரு, வாரம் வாரம் அவர் ஏன்னா போனாதான் கண்டென்ட் வரும், கண்டென்ட் வந்தாதான் அவருக்கு வருமானம் வரும். ஸோ அவர் வந்து ஒரு நாள் மாலதீவ்ஸ்ல இருப்பாரு, மறுநாள் வந்து ஹிமாச்சல் போவாரு, 3 நாள் தாய்லாந்து போவாரு, போய்கிட்டு இருப்பாரு, வீடியோ போடுவாரு, குடும்பத்தோட போட்டோ. இதை பாக்குற பெண்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டு போறான் பாரு மனுஷன், எங்கெங்கெல்லாம் கூட்டு போறான் பாரு மனுஷன், நீங்க எங்க போறீங்க, எங்கேயும் கூட்டு போறதில்ல. இந்த பேச்சு வருதா இல்லையா? கம்பேரிங். இந்த கம்பேரிசன் பெண்கள்கிட்ட இருக்கு. அவன் செய்ய முடியுமா? வேற ஒரு ஜாப் பண்றவனால இதை செய்ய முடியுமா? விளாகிங் பண்றவன் செய்வான். அப்ப அது அது ஒரு விதமான ஆக்ட். அது கூட புரியுறது இல்லை இங்க இருக்கவங்களுக்கு. அது ஒரு விதமான ஆக்ட். அது மாதிரி வாழ முடியாது. அவங்க கேமராக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு போட்டா நீங்க ஓகேவா? உங்களுக்கு கேமரா முன்னாடி சண்டை போட்டு போனா எவனா ஒருத்தன் கேஸ் கொடுத்தா தூக்கிட்டு போய் உள்ள போட்டு உட்கார வச்சிருவாங்க. பொண்டாட்டி நீ இப்படி திட்டியா, நீ பெண்கள் அவமரியாதை செய்து விட்டான், கேமரா முன்னாடி வாடி போடி அவங்களால பேச முடியுமா? கோபத்துல கூட பேச முடியாதுங்க அவங்களால. அப்ப என்ன ஆகும்? ஆனா ரியாலிட்டி அப்படி இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? அப்ப இதுதான் இங்க பிரச்சனை. சோ இந்த திரையில இருக்கிறது ஒரு விதமான ஒரு மாயை. இந்த மாயையை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, அதை மதிக்காதீங்க. அதை மதிக்காம நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா லைஃப் கரெக்டா இருக்கும். ஆனா அதை மதிக்க அது மாதிரியே நீங்களும் அடிபட்டு போவீங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த டிபெண்டன்சிங்கும் போது நிறைய பெண்கள் இப்ப அஃபண்ட் ஆயிருப்பீங்க. என்னன்னா, அப்ப நாங்க சம்பாதிக்க கூடாது. நான் அப்படியே சொல்லல. ஆண் சம்பாதிச்சாலும் சரி, பெண் சம்பாதிச்சாலும் சரி, குடும்பத்துல யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் டிபெண்டான லைஃப்ல இருந்தா மட்டும்தான் சண்டைகள் வராது. அது யார் இருக்கிறதுன்னு உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கோங்க. 2வது, குழந்தைய பாத்துக்கிறதுக்கு எங்க அம்மாவை பாத்துக்க சொல்றேன், எங்க தாத்தாவை பாத்துக்க சொல்றேன்னா அது விளங்காது. அம்மா தான் குழந்தைய பாத்துக்கணும். கூட எக்ஸ்ட்ராவா அவங்க அம்மாக்கள் பாத்துக்கலாம், இதெல்லாம் பாத்துக்கலாம், கூட ஹெல்ப்புக்கு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு தாய் தான் தன் குழந்தைய பாத்துக்கணும். அப்பதான் சரியா வரும். அதுதான் கரெக்டா எல்லாமே நடக்கும். அது நடக்கணும் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் சஃபர் ஆவீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து ரொம்ப வயலண்டா பிஹேவியர்ஸ் வந்து மாறுதான். நிறைய பேர் சொல்றாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸா, இன்னைக்கு குழந்தைகள் வந்து அம்மாக்களுடைய அரவணைப்பு இல்லாமல் வளர்ற பல குழந்தைகளுடைய அந்த வே ஆஃப் டாக்கு, வே ஆஃப் அந்த விளையாடுற தன்மை, இதுல எல்லாமே கொஞ்சம் வயலன்ஸ் வந்து அதிகரிக்குது. ஏன்னா கூட இருந்து தாய் வந்து எப்பவுமே அரவணைப்போடு இருக்கிற அந்த தாய் இல்லைங்கும் போது வயசானவங்கனால கண்டிப்பா பாத்துக்க முடியாதுங்க. அவங்க ஆல்ரெடி பார்த்து வளர்த்து அவங்களுக்கு 70 வயசு இருக்கும். அவங்களை போய் அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? குழந்தையோட இதை அப்பா அம்மா தான் கண்ட்ரோல் பண்ணணும். அதுவே அப்பா அம்மா 2 பேருமே இல்லை அப்படிங்கும்போது 2 பேருமே வெளியில போயிருவாங்க வேலைக்கு. ஒரு குழந்தைய வயசானவங்க ஒப்படைச்சிருக்கணும், அவங்களால எவ்வளவு பாத்துக்கணும் அவ்வளவுதானே பார்க்க முடியும். அப்ப அந்த குழந்தையோட 2வது, இன்னைக்கு குழந்தைய வளர்க்குறவங்க பல பேர் செய்யற பெரும் தப்பு, நேச்சுரல் ஃபுட்ஸை கொடுக்கறது இல்ல. அவங்க கொடுக்கறது எல்லாமே இந்த சுகர் அதிகமா இருக்கிற, அந்த கேலரிஸ் அதிகமா இருக்கக்கூடிய, கார்ப்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. பிராண்ட்ஸ் நான் சொல்ல விரும்பல, பட் அதை தான் கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு, ஈஸியா இருக்குன்ட்டு. சூடு பண்றோம், பால்ல கலக்குறோம், கொடுத்துறோம்ட்டு. அது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, குழந்தைகளுக்கு எக்ஸஸ் எனர்ஜி, குளுக்கோஸ் உடம்புல இருக்கும். அப்ப அது என்ன பண்ணும்? கொஞ்ச நேரம் விளையாடுற குழந்தை இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா விளையாடும், தூங்காது. நைட் எல்லாம் தூங்காது. ஏன் தூங்க மாட்டேங்குது? இயற்கையா தூக்கம் வரணும், தூக்கம் வராது. ஏன்னா இயற்கையான உணவு இதெல்லாம் மாறுது, அதை நம்ம தனியா பேசுவோம். ஆனா இந்த மாதிரி இந்த பேரண்டிங்ல நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுனால இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டுருது கணவன் மனைவிக்குள்ள. அந்த விரிசல் வந்து அப்படியே படிப்படியா பில்ட் ஆகி ஒரு இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிக்குது. எதிர்காலத்தை மனதில் வையுங்கள். குழந்தைகளை மனசுல வச்சு, குழந்தைகளுக்காக ஒரு சாக்ரிஃபிஷியல் ஃபேமிலிஸ்னாலதான் சஸ்டெயின் ஆக முடியும். அப்படிதான் இந்திய கலாச்சாரத்துல, தமிழ் கலாச்சாரத்துல குடும்பங்கள் இருந்தது. உங்களோட குடும்பங்கள், உங்க அப்பா அம்மாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. கண்டிப்பா சில சாக்ரிஃபைஸை உங்க அப்பாவும் செஞ்சிருப்பாரு, உங்க அம்மாவும் செஞ்சிருப்பாங்க. இது உங்க குடும்பத்துல நீங்க பார்த்தா தெரியும், என் குடும்பத்துல நான் பார்த்தா எனக்கு தெரியும். அதே போல சில சாக்ரிஃபைஸை குடும்பத்துக்காக செய்வதற்கு ஒரு ஆணோ பெண்ணோ தயாராக இருந்தால் குடும்பம் குடும்பமாக இருக்கும். ஆண்களும் சரி பெண்களும் சரி தங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலத்தை மனசுல வச்சு சிலதை விட்டு கொடுத்து வாழுங்க. விட்டு கொடுத்தால்தான் குடும்பம். விட்டு கொடுக்க தயாரா இல்லை அப்படின்னா குடும்பம் கண்டிப்பா உடஞ்சுதான் போகும். ஸோ இதுதான் பேசிக்கான ஃபேக்ட். சினிமாக்காரர்களை அவங்களோட வாழ்க்கையில ஒரு என்டர்டைன்மெண்ட்டா
போனோமா பாப்கார்ன் சாப்பிட்டோமா பார்த்தோமா வந்தோமான்றங்க. அவங்க கிட்ட இருந்து எதையுமே நீங்க உள் வாங்கிக்காதீங்க. அவங்க இப்படி வாழ்றாங்க, அவங்க அப்படி வாழ்றாங்க, அவங்க இப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்க, இப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்க, அவங்க இப்படி செலவு பண்றாங்க, நம்ம இப்படி செலவு பண்ணணும், இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஃபேமிலி வந்து மீனிங்லெஸ். ரைட். நிறைய விஷயம் தான், நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கு. நான் எஸ்டிஆர் மாதிரி தனியாவே இருந்துட்டு போயிருக்கேன் பாரு. எனிவே, ஜோக்ஸ் அபார்ட், ஒரு செலிபிரிட்டிக்கு நடந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே எடுத்து கிசு கிசு மாதிரி பேசுறாங்க. பட் தனியாவே இருக்கிறதும் நான் தான் ஜோக்ஸ் அபார்ட்னு சொல்லிட்டேன். தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதற்கு சமம். ரைட். சோ ஒரு செலிபிரிட்டியோட லைஃப்ல நடந்த விஷயத்தோட இந்த சூழ்நிலையே நீங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டு எல்லா மக்களுக்கும் தேவையான எல்லாருக்குமே குடும்பம்ன்ற விஷயம் இருக்கு. அதனால அதுல இருக்கக்கூடிய அதுக்காக தான் நம்ம பேசுறோம். ஏன்னா இவங்க அவங்களோட லைஃப்ல அவங்க ஒன்னா இருக்கணும், இதெல்லாம் நமக்கு எல்லாம் ப்ராப்ளம் என்னன்னா, இதை பார்த்து இதன் மூலமாக இந்த அவேர்னஸை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். விட்டு கொடுத்து வாழுங்கள்ங்கிற ஒரு மெசேஜை கன்வே பண்றதுக்காகத்தான் நம்ம இதை பேசுறோம். தேங்க்யூ பாரி. தேங்க்யூ. நன்றி.